பகுதி 416. நீங்கள் உண்மையில் குடிபோதையில் இருக்கிறீர்களா அல்லது அப்படி இருப்பது போல போலியாக நடிக்கிறீர்களா? பல்லவி, நீ இந்த குடும்பத்துல இன்னும் இருக்கிறங்கிறதுனாலேயே கடந்த காலத்துல செஞ்சத போலவே மத்தவங்க எல்லாரும் இன்னும் உன் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப உன்ன நீயே நல்லா பாரு. உன்கிட்ட இன்னும் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய நேர்த்தியும் அழகும் இருக்குதா என்ன? நீ டேனியல் குடும்பத்து மாளிகையோட வாசல்ல கூட கால் வைக்க முடியாத ஒருத்தி. டேனியல் உன்ன இன்னும் திருமணம் செஞ்சுக்குவாருன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ. ஆனா நீ ஏன் இன்னும் காத்துல மிதந்துட்டு இருக்க? ஆரத்தி நக்கலாக கேட்டாள். அவள் வட்டமிட்டு பல்லவியை சுற்றி நடந்தாள். நீங்க இப்ப இருக்கிற இந்த குடும்பத்துக்குள்ள இன்னும் தங்கி இருந்து எதையோ செஞ்சிட்டு இருக்கங்கிறது உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். மாஸ்டர் டேனியலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது நீதாங்கிறத மறந்துராத. இது போல எல்லையில்லாத நடத்தையோட நீ மறுபடியும் ஏதாவது செய்ய துணிஞ்சேனா அப்புறம் இந்த வீட்டை விட்டு யாரு யார விரட்டி அடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆரத்தி தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்த பின் அவள் கைகளை வெளியே உயர்த்தி தனது ஷாப்பிங் பைகளை உள்ளே கொண்டு செல்ல டிரைவரிடம் சைகை செய்துவிட்டு அவள் ஒரு ஆணவத்துடன் முகத்தை தூக்கி பல்லவியை ஏளனமாக பார்த்தாள். பல்லவியை அவள் கண்டு கொள்ளாமல் வீட்டினுள் நடக்க ஆரம்பித்தாள். ஏய்! பல்லவி கோபத்தில் பற்களை கடித்தாள். அவள் முன்னால் ஓடி சென்று அவளை மிகவும் மோசமாக கிழிக்க விரும்பினாள். கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட முழு குடும்பமும் பல்லவியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவளுடைய தந்தை கூட அவளுடன் மெதுவான மற்றும் மென்மையான குரலில்தான் பேசுவார். அவர் எப்போதும் அவளை பல்லு என்று செல்லமாக அழைப்பார். ஆரத்தி போன்ற ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அவர் எந்த கவனமும் செலுத்தியிருக்க மாட்டார். ஆனால் அவள் டேனியல் கார்ப்பரேஷனில் இருந்து துரத்தப்பட்ட பிறகு இப்போது ஒரு இரண்டாவது மனைவி கூட அவள் தலைமேல் ஏறி நடக்க துணிந்து விட்டாள். இப்போது சவாலான விஷயம் என்னவென்றால், டேனியல் குடும்பத்தை புண்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில் அவளது தந்தை இனி அவள் சொல்வது எதையும் கேட்க மாட்டார். இல்லையென்றால் அவள் நிச்சயமாக ஆரத்திக்கு தான் யார் என்பதை காட்டியிருப்பாள். கிளப் ஹவுஸில் உள்ள கார் பார்க்கிங்கில் கீதா வாடிக்கையாளர்களை அனுப்பிய பிறகு அவள் டேனியை பிடித்துக்கொண்டு இறுதியாக மிகுந்த சிரமத்துடன் காரை அடைந்தாள். டேனியல், நீங்க ஒழுங்கா இருங்க. நீங்க இப்படி இருந்தா என்னால கார் கதவை திறக்க முடியாது. கீதாவால் அதற்கு தாங்க முடியவில்லை. அவள் எப்போதும் ஆதரிக்கும் அந்த மனிதனை பார்த்து இப்போது கத்தினாள். அவன் ஒரே ஒரு துளி அதிகமாக குடித்து விட்டதால் அவனது முழு உடலையும் அவள் மேல் சாய்த்து அவளை அழுத்திக் கொண்டிருந்தான். என்ன நடந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. வழக்கமாக சில வார்த்தைகள் மட்டுமே பேசும் சுபாவம் உள்ள மனிதனாக இருந்த டேனியல் திடீரென்று தன்னை தளர்த்திக் கொண்டு வாடிக்கையாளர்களுடன் குடிக்கத் தொடங்கினான். வாடிக்கையாளர்களுக்கு முன்னால் அவன் குடிப்பதை தடுப்பது அந்த இடத்தில் பொருத்தமாக இருக்காது. அதனால் அவன் கோப்பை கோப்பையாக மேலும் மேலும் குடிப்பதை பார்த்து கொண்டிருக்க மட்டுமே கீதாவால் முடிந்தது. விளைவு இதோ இங்கே அவன் மிகுந்த குடிபோதையில் இருக்கிறான். அவளது குரலை கேட்ட டேனியல் அவள் தலையில் இருந்து கையை சற்று மேலே உயர்த்தினான். அவனது இருண்ட மற்றும் ஆத்மார்த்தமான கண்களில் ஒரு குழப்பமான மூடுபனியின் மெல்லிய வெளிச்சம் இருந்தது. தவறு செய்துவிட்டு திட்டு வாங்கும் ஒரு குழந்தையைப் போலவே அவன் அவள் முன்னால் நின்றிருந்தான். கீதா அவனுடைய அந்த தோற்றத்தை கண்டவுடன் அவள் இதயம் மென்மையானது. அவள், டேனி, நான் உங்களை நிறைய குடிக்க வேணாம்னு சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்காம குடிச்சீங்க. இப்ப பாருங்க, நீங்களே இப்போ மோசமா உணர்றீங்கள்ல. சரி விடுங்க, இப்பவாச்சும் நான் சொல்றத கேட்டு அமைதியா இருங்க. என்ன கொஞ்சம் கார் ஓட்ட விடுங்க. சொல்லிவிட்டு அவள் காருக்குள் செல்ல இருந்தபோது, முத்தம் முத்தம் என்று அவன் குரல் கேட்டது. என்ன?
அவன் சொன்னதை அவள் அதை தெளிவாக கேட்கவில்லை. அவள் அவனை பார்க்க திரும்பினாள். அப்போது டேனியல் ஏற்கனவே கையை நீட்டி அவள் தலையின் பின்புறத்தை பிடித்தான். அதைத் தொடர்ந்து அவன் தலையை தாழ்த்தி அவள் உதடுகளில் அழுத்தமாக முத்தமிட்டபடியே அவன் அவளை தனக்கு முன்னால் நிலையாக நிறுத்தினான். டேனி ஒரு ஓநாய் போல நடித்தான். அது 20 ஆண்டுகளாக பட்டினி கிடந்த ஒரு ஓநாய். அப்படி செய்வதற்கான வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொண்ட தருணத்தில் அவன் அனைத்து வகையான நன்மைகளையும் பெற்றான். நேர்த்தியாக மற்றும் பிரபுத்துவமாக இருப்பதில் யாருக்கு அக்கறை? அவன் பெண்களின் இதய துடிப்பு என்று யார் இங்கே கவலைப்படுகிறார்கள்? இவை அனைத்தும் நாய்களுக்கு உணவளிக்கப்பட்டு விட்டன. குடிபோதையில் வெட்கமில்லாத குழந்தையைப் போலவே அவன் தனது முழு உடலையும் கீதாவின் மேல் சாய்த்தான். முத்தமிடுவது, கட்டிப்பிடிப்பது, அவளை உயரமாக தூக்கி நிறுத்துவது, அவன் பட்டியலில் இருந்த அனைத்தையும் செய்து பார்த்தான். கடைசியில் டேனி மிகவும் சோர்வாக இருந்ததால் அவள் அவனுக்கு காரில் இருந்து இறங்க உதவி செய்தாள். அவர்கள் ஒரு வழியாக டேனியல் மாளிகையை அடைந்த போது அவள் மிகுந்த சிரமத்துடன் அவனை தோள்களில் சாய்த்துக் கொண்டு நடந்தாள். அவன் இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் குடிபோதையில் இருப்பதால் இப்போது நன்றாக இருக்கும் என்று அவள் இதயத்தில் அமைதியாக நினைத்தாள். அவன் இவ்வளவு குடிபோதையில் இருந்ததால் ராஜு அவனை மாடிக்கு அழைத்து சென்று நிச்சயமாக தூங்க வைத்து விடுவார். அப்போது அவள் மீண்டும் தனது அறைக்கு ரகசியமாக நழுவி ஓடிவிட முடியும். அவள் மனதில் மகிழ்ச்சியுடன் தனது திட்டத்தை தீட்டினாள். அவர்கள் காரில் இருந்து இறங்கியவுடன் ராஜுவை அழைக்க அவள் தயாராக இருந்தாள். ஆனால் இப்போது வரை தூக்கத்திலும் மயக்கத்திலும் இருந்த டேனியல் கார் நின்ற உடனேயே கீதாவின் இடுப்பில் கையை வைத்து அவளை தூக்கியதால் அவனுக்கு சுயநினைவு வந்ததாக தோன்றியது. அவளை தன் கைகளில் சுமந்து கொண்டு அவன் நேராக மாடிக்கு சென்றான். கீதா திகைத்துப் போனாள். அவள் அவனை கட்டிப்பிடித்தபடி, "டேனி, நீங்க என்ன செய்றீங்க?" என்று கத்தினாள். அவன் கண்களை தாழ்த்தி அவளை ஒரு பார்வை பார்த்தான். அவனது விழிகள் முன்பை போலவே குழப்பமாக தெரிந்தாலும் மந்தமான ஒளியின் கதிர் அவன் கண்களில் இருந்தது. "நாம நம்ம அறைக்கு திரும்பி போய் தூங்க போறோம்" என்றான். கீதா திரு திருவென முழித்தாள். பகுதி 417. உங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதற்கான ரசீதை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த சிட்டியில் டிபி கார்ப்பரேஷனின் படையெடுப்பிற்கு எதிராக தற்காப்பு உத்திகளை மேற்கொண்ட பின்னர் கீதா மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள். செயலாளரின் அறிக்கைகளை கேட்டுக்கொண்டே அவள் காஃபியை பருகிக்கொண்டு இடுப்பை மசாஜ் செய்ய அவளை அறியாமல் கையை பின்னுக்கு நீட்டினாள். உடனே அவளது முகத்தில் வலி வெளிப்படையாக தெரிந்தது. அவளது செயலாளர் ஏதாவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் என்று பயந்து அவள் ஒரு சின்ன முனகலை கூட வெளியேற்ற துணியவில்லை. அவள் இதயத்தில் டேனியலை ரகசியமாக சபித்து திட்டத்தான் முடிந்தது. செயலாளர் அவளது மேசையில் இருந்த ஃபைல்களை நேர்த்தியாக அடுக்கி வைத்துக் கொண்டே சொன்னாள். கடைசியாக அந்த தகவலை அவளால் கீதாவிடம் தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை. "மேடம், டிபி கார்ப்பரேஷனை குறிச்சு சொல்லணும்னா நாம அவங்க மேல எப்பவும் ஒரு கண் வச்சிருக்கோம். கடந்த சில நாட்களாக தேவ் பிரின்ஸ் அவரோட அலுவலகத்திற்கு போகவில்லை என்று தெரிகிறது." இதை கேட்ட உடனே கீதாவின் கண்கள் பளிச்சிட்டன. அவள் கையில் இருந்த காஃபி கோப்பையை கீழே வைத்தாள். "அவர் என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களையும் உங்கள் எதிரியையும் நன்கு அறிவது முக்கியம்." அவள் தயார் செய்த தற்காப்பு உத்திகள் மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்த போதிலும் தனது தொழில் போட்டியாளரை குறித்து குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். சில முறை அவனை சந்தித்த பிறகு தேவ் பிரின்ஸ் ஒரு விசித்திரமான கேரக்டர் என்பதை அவள் கண்டுபிடித்திருந்தாள். அவர் மிகவும் நட்பான நபராக தோன்றினான்.
ஆனால் அவனது புன்னகை அவனது பாழடைந்த எதையோ மறைப்பதாக தோன்றியது. அவனது உள் உணர்வுகள் என்ன என்பதை அந்த புன்னகை முகத்தை தாண்டி ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. அவனிடம் எப்போதும் ஒரு தனிமையின் சாயல் இருந்தது. அவன் எப்போதுமே டேனியல் கார்ப்பரேஷனை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் ஆழமாக யோசித்துப் பார்த்தால் அவன் உண்மையில் அவர்களுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை. அவன் முன்பு அவர்களது வாடிக்கையாளர்களை சந்தித்திருந்தாலும் அதற்கு பிறகு எந்த தொடர் நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அதுவே வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் பிரசிடென்டாக இருந்திருந்தால் அவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் பல பின்னடைவுகளை சந்தித்த பிறகு அவர்கள் நிச்சயமாக கவலைப்படுவார்கள். ஆனால் தேவ் பிரின்ஸிடம் அப்படி ஏதும் தெரியவில்லை. அவன் நன்றாகவே இருந்தான். அவன் அலுவலகத்திற்கு வருவதை கூட நிறுத்திவிட்டான். அவன் இனி எதற்கும் கவலைப்படவில்லை என்பது போல. ஆனால் அத்தகைய போட்டியாளரை கையாள்வது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. செயலாளர் தலையை அசைத்துவிட்டு, இன்னும் தகவல் அறிய நான் ஒருத்தரை அனுப்பியிருக்கேன். ஆனால் இதுவரை அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை என்று பதிலளித்தாள். சரி நிஷா, அதை அப்படியே விட்டுடுங்க. இப்ப நாம என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்துங்க. கீதா பேசி முடித்தவுடன் அவளது அறைக்கதவு தட்டப்பட்டது. மேனேஜர் கீதா, உங்களுக்காக ஒரு டெலிவரி உள்ளது. அதுல நீங்க கையெழுத்து போடணும். இதை கேட்டவுடன் கீதா எழுந்து தனது அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள். அவள் மக்கள் தொடர்பு துறையின் நுழைவாசலுக்கு வந்தபோது ஒரு டெலிவரி ஆள் அங்கே ஒரு பெரிய சிவப்பு ரோஜாக்கள் நிறைந்த பூச்செண்டு மற்றும் ஒரு பெட்டி சாக்லேட்டுடன் நிற்பதைக் கண்டாள். அவளை பார்த்த அந்த டெலிவரி ஆள் வேகமாக அவளிடம் நடந்து வந்து, மிஸ் கீதா, இது உங்களுக்கானது. விநியோக ரசீதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடுங்கள் என்றான். கீதா முழித்தாள். அவள் எதுவும் வாங்குவதற்கு ஆர்டர் பண்ணவில்லை. இவைகளை அனுப்பியது யார்? பூக்கள் மற்றும் சாக்லேட்டுகளுக்கு கீதா கையெழுத்திட்டாள். அவளுடைய சக பணியாளர்கள் ஏற்கனவே அவளை சுற்றி கூடியிருந்தனர். அவர்களின் முகங்கள் ஆர்வத்தால் நிரம்பின. அவைகளை அனுப்பியது யார்? அதை தெரிந்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. மேனேஜர் கீதாவுக்கு அனுப்பியது யார் என்று தெரியவில்லை என்று தெரிகிறது. பூக்களுக்குள்ள அட்டை ஏதாச்சும் இருக்கான்னு வேகமா பாருங்க. இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. இவைகள் நிச்சயமா உங்களோட ஒரு அபிமானி கிட்ட இருந்துதான் வந்திருக்கணும். கீதா எதுவுமே பேசவில்லை. அவள் பூக்கள் மற்றும் சாக்லேட்டுகளுக்குள் தேடி பார்த்தாள். ஆனால் அவைகளில் எந்த அட்டையும் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் தனது செல்போனில் ஒரு குறுஞ்செய்தியை பெற்றாள். அதை திறந்து ஸ்வைப் செய்தபோது அது டேனியிடம் இருந்து வந்திருந்தது. அது ஒரு எளிய வாக்கியம். உனக்கு உடம்பு சரியா இருக்கா? இப்போது அவன் அவள் மீது அக்கறை காட்டுகிறானா? அப்படின்னா நேத்து நைட்டு அவள் நிறுத்துமாறு கெஞ்சிய போது அவன் ஏன் அதை கேட்கவில்லை? என்ன ஒரு நயவஞ்சகன்! கீதா அந்த செய்தியை சுருக்கமாக பார்த்து கோபமாக தனது தொலைபேசியை மீண்டும் தனது சட்டை பாக்கெட்டில் வைத்தாள். அந்த பூக்கள் மற்றும் சாக்லேட்டுகளை இரண்டாவது முறையாக பார்த்தாள். அவற்றை பார்க்கும்போது அவளுக்கு எரிச்சல் அதிகரித்தது. அவள் பூச்செண்டை கையில் எடுத்தாள். அவள் அவளது அலுவலக அறைக்கு திரும்பியவுடன் அதை உடனடியாக குப்பை தொட்டியில் போட்டாள். ஆனாலும் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் தனது சுய கட்டுப்பாட்டை இழந்தாள். நடந்து சென்று குப்பையில் இருந்து அந்த பூக்களை எடுத்தாள். அவற்றை ஒரு குவளைக்குள் வைக்க ஏற்பாடு செய்தாள். அவளது மேசையில் உட்கார்ந்து இன்னும் முழுமையாக பூக்காத அந்த சிவப்பு ரோஜாக்களை பார்த்தபோது மனது லேசாகி அவள் ஆனந்தமாக சிரித்தாள். பிறகு அவள் வாயில் ஒரு சாக்லேட் துண்டை போட்டபோது அவள் இடுப்பில் இருந்து வலி கொஞ்சம் குறைந்தது போல தெரிந்தது. டேனியல் குறுஞ்செய்திக்கு பதிலளிக்க அவளது தொலைபேசியை அவள் கையில் எடுத்தபோது அவசரமாக உள்ளே நுழைந்த செயலாளர் குறுக்கிட்டாள். மேனேஜர் கீதா, நமது சக பணியாளர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திலிருந்து
தாக்கப்பட்டதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது என்றாள் பதட்டமாக. பகுதி 418. வேலைகளை கடினமாக்குதல். செயலாளரிடம் இருந்து அங்கே என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக கீதா கேட்டாள். பின்னர் அவள் தனது செல்போனை பேக்கில் வைத்துவிட்டு செயலாளரை பின்தொடர்ந்து அலுவலகத்தை விட்டு வெளியே நடந்தாள். அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடந்தது என்பதை செயலாளர் விரிவாக விளக்கினாள். அவர்களது நிறுவனத்தின் சார்பாக இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் திட்டத்தை கையாள்வது மக்கள் தொடர்பு துறையை சேர்ந்த ரித்திகா. இன்றைக்கு நடக்க இருக்கும் ஒரு புதிய தயாரிப்பின் வெளியீட்டு விழாவில் வளர்ந்து வரும் மாடலிங்கான அமலாவை நாங்க அழைச்சிருந்தோம். முதல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு மேடம். ஆனா அதுக்கு பிறகு அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அமலா திடீர்னு தன்னோட மனநிலையை இழந்து நம்மளோட ரித்திகாவை தாக்கி இருக்கா. ரித்திகா அவளது வேலையில் எப்போதும் தீவிரமாக இருப்பதால் அவள் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவள். ஆரம்பத்தில் கீதா முதலில் மக்கள் தொடர்பு துறையில் சேர்ந்த போது எல்லோரும் அவளிடம் இறுக்கமாக இருந்தபோது கூட அப்போதில் இருந்தே அவளுடன் ஒரு நல்ல நட்போடு பழகி வந்த ஒரே நபர் ரித்திகா மட்டும்தான். அவளைப் போல ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணால் யாரையும் எப்படி எளிதில் புண்படுத்திவிட முடியும்? கீதா அமலாவை பற்றிய தகவல்களை இணையத்தில் படித்துக்கொண்டே செயலாளரிடம் விரைவாக போக சொன்னாள். அவர்களது கார் மிக வேகமாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த நிகழ்ச்சி ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலின் தரைத்தளத்தில் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி தொடங்க வேண்டிய நேரம் ஆகியிருந்தது. அந்த இடம் முழுவதும் பத்திரிகை நிருபர்கள் மற்றும் பார்வையாளர்களால் நிரம்பி இருந்தது. மேடையில் வரிசையாக கேமராக்கள் மற்றும் மைக்ரோபோன்கள் அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கீதாவும் அவளது செயலாளரும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்பவர்களுக்கான சிறப்பு நடைபாதை வழியாக மேடைக்குள் நுழைந்தனர். ஆனால் அங்கே அமலாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமலா எங்கே? கீதா கேட்டபடி அவளது புருவத்தை சுழித்தாள். நிகழ்வு தொடங்க இருந்தது. ஆனாலும் அவர்கள் பணியமர்த்திய மாடல் உடைமாற்றும் அறையில் தயாராகவில்லை. பணியாளர்களில் ஒரு பெண் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு, மேடம், அமலா அவரது அறையில் ஓய்வெடுக்கிறார் என்று எச்சரிக்கையுடன் பதிலளித்தாள். இதை கேட்ட உடனேயே கீதா திரும்பி ஹோட்டல் அறைகள் இருக்கும் பகுதியை நோக்கி நடந்தாள். இந்த நிகழ்விற்காக டேனியல் கார்ப்பரேஷன் ஹோட்டலில் நிகழ்ச்சிக்கு வரும் மாடல் பெண் மற்றும் குழுவினர் ஓய்வெடுக்க வசதியாக அறைகளை ஏற்பாடு செய்திருந்தது. அமலாவின் அறை இருக்கும் தளத்திற்கு கீதாவும் செயலாளரும் வந்தபோது அங்கே மூலையில் நின்று கொண்டிருந்த ரித்திகா அவளது முகத்தை கையால் பிடித்துக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்து வருவதை கண்டார்கள். ரித்திகா ஒரு வெள்ளை சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். அவளது போனிடெயில் கொஞ்சம் கலைந்த மாதிரி இருந்தது. அவள் கண்கள் சிவந்திருந்தன. அவள் அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. அவள் கன்னத்தில் கைவிரல் பதிந்து சிவந்து போயிருந்தது. கீதாவை அங்கே பார்த்தவுடன் ரித்திகா சற்று பயந்து போய் அவசரமாக கையை உயர்த்தி அவள் முகத்தை மறைக்க முயற்சி செய்தாள். கீதா மேடம், நீங்க ஏன் தனிப்பட்ட முறையில இங்க வந்தீங்க? ரித்திகா, ஓ முகம் இப்படி ஆனது? என்ன நடந்துச்சு? கீதா அவள் முகத்தை சோதிக்க அவள் அருகில் சென்ற போது ரித்திகா அதிர்ச்சியில் பின்னோக்கி நகர்ந்து தலையை வெறித்தனமாக அசைத்தாள். மேடம், நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒன்னும் ஆகல. இது சும்மா லேசா ஒரு டச் மட்டும்தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அமலா இப்ப ரொம்ப வருத்தமடைந்திருக்காங்க. அதோட அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க மறுக்கிறாங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. ரித்திகா பேசும்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. கீதா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ரித்திகாவின் முகத்தை மூடிக்கொண்டிருந்த அவளது கையை நகர்த்தினாள். ஏற்கனவே வீங்கியிருந்த ரித்திகாவின் முகத்தின் ஒரு பக்கத்தில் தெளிவான கையின் அச்சு பதிந்திருந்ததை பார்த்த கீதாவின் முகம்
உடனடியாக இருட்டாகிவிட்டது. அவள் செய்தது ரொம்ப அதிகம். ரித்திகாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கீதா அமலாவின் அறைக்குள் சென்றாள். அமலாவின் அறை பூட்டப்படவில்லை. அவள் சோஃபாவில் வசதியாக படுத்துக்கொண்டு செல்போனில் வீடியோ கேம்ஸ் விளையாடிக் கொண்டிருந்தாள். கீதா மற்றும் ரித்திகா உள்ளே வருவதைக் கண்டவுடன் அவள் ஒரு புன்னகையோடு தலையை திருப்பி அவர்களை பார்த்தாள். அடுத்த வினாடி அமலாவின் மேனேஜர் அவள் அருகில் குனிந்து அவள் காதில் எதையோ சொன்னாள். உடனே அவள் எழுந்து உட்கார்ந்து தன் செல்போனை ஆஃப் பண்ணி பக்கத்தில் தூக்கி எறிந்தாள். தனது கைகளை கட்டிக்கொண்டு அமலா அவர்களை நோக்கி கடகடவென கோபமாக பேச ஆரம்பித்தாள். மேனேஜர் கீதா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விளக்கம் வேணும். இது மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையால ஏன் நீங்க நாகரிகமே தெரியாத விகாரமான புது ஆளையெல்லாம் அனுப்புறீங்க? மிஸ் அமலா, விகாரம்னா என்ன அர்த்தம்? ரித்திகா ஸ்கிரிப்ட மாத்தி உங்களை ஒரு சிறந்த ஸ்டார்னு வர்ணிக்க மறுத்தாளா? அமலாவின் மீது கூர்மையான பார்வையை வீசிக்கொண்டே கேட்ட கீதாவின் தொனி இறுக்கமாக இருந்தது. அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே கீதா நடந்த உண்மைகளை சரியாக தெரிந்து கொண்டு வந்திருந்தாள். நிருபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை கவனிக்கும் வரை அமலா ஒத்துழைப்போடுதான் இருந்தாள். அதன் பிறகுதான் அவள் கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்தாள். பகுதி 419. என்னை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? அவள் ஒருமுறை வித்தியாசமான மேக்கப் மேன் வேண்டும் என்று விரும்பினாள். பிறகு அடுத்த வினாடி உடைகளை மாற்றச் சொல்லி அடம் பிடித்தாள். கடைசியில் அவளை அறிமுகம் செய்ய எழுதி வைக்கப்பட்டிருந்த வரிகளை திருத்தும்படி கூட வற்புறுத்தியிருக்கிறாள். அவள் சொல்வதை கேட்காத போது அவள் பணியாளர்களை கைகுத்தி பயிற்சி செய்யும் பேக்கை போல அவள் நடத்தினாள். ரித்திகாவை அறைவதற்கு முன்பே அவள் ஏற்கனவே ஒரு சில பணியாளர்களை மிகவும் மோசமாக திட்டி வேறு இருக்கிறாள். அவர்கள் அந்த இடத்திலேயே நின்று கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். கீதா சொன்னதை கேட்டவுடன் அமலாவின் முகத்தில் லேசான ஒரு குற்ற உணர்ச்சி வந்து போனது. அவள் தொடர்ந்து கீதாவை நிமிர்ந்து பார்த்து, நீங்க தான் இத சொல்றீங்க, நான் இல்ல. உங்களோட பணியாளர் கண்மூடித்தனமா இருந்தா. அவ என் மேல தண்ணீரை சிந்துனா. அத நான் ஒன்னும் பேசாம பாத்துட்டு இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இதை கேட்டவுடன் ரித்திகா பதட்டத்துடன் தன் பக்கத்து விளக்கத்தை சொல்ல விரும்பினாள். ஆனால் கீதாவின் செயலாளர் அவளை பின்னால் பிடித்து இழுத்து எதுவும் பேச வேண்டாம் என்று நிறுத்தி வைத்தாள். அவர்கள் ஏற்கனவே மற்ற பணியாளர்களிடம் விசாரித்துவிட்டுத்தான் வந்திருந்தனர். அமலாதான் ரித்திகா மீது அவளது கோபத்தை வெளிப்படுத்த விரும்பியிருக்கிறாள் என்று தெரிய வந்தது. அமலா வேண்டுமென்றே ரித்திகாவின் கையில் மோதி இருக்கிறாள். அதனால் ரித்திகாவின் கையில் இருந்த தண்ணீர் அமலாவின் மீது கொஞ்சம் சிந்தி இருக்கிறது. ஏனெனில் அவள் ரித்திகாவின் கையில் இருந்த தண்ணீர் கோப்பையை வேண்டுமென்றே ஏதோ உள்நோக்கத்தோடு தட்டிவிட்டிருக்கிறாள். இந்த சூழ்நிலையில் அமலா தனது தவறுகளை ஒருபோதும் இயல்பான தன்மையுடன் ஒப்புக்கொள்ள மாட்டாள். அதற்கு பதிலாக அவர்கள் அமலா மீது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர்களது நிறுவனத்தை சேர்ந்தவர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறாள் கீதா என்று இவர்கள் மேலேயே குற்றத்தை திசை திருப்புவாள். நிகழ்ச்சி வேறு தொடங்க இருந்தது. இப்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமலாவை சமாதானப்படுத்தி அவளை மேடைக்கு அனுப்பி வைப்பதுதான். மற்ற விஷயங்களை பிறகு விவாதித்துக் கொள்ளலாம். ஆமாம், அது உங்கள் படகு எவ்வளவு காலம் மிதக்கிறது என்பதை பொறுத்தது மிஸ் அமலா, உங்களுடைய ஸ்டார் அந்தஸ்தும். ஆனாலும் நீங்க ஏற்கனவே உங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கீங்க. அதோட எனது பணியாளர்கள் உங்ககிட்ட ஏற்கனவே மன்னிப்பும் கேட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? இன்னொரு கேள்வியுடன் அவள் அமலாவை எதிர்கொண்ட போது கீதாவின் கைகள் இரண்டும் இறுக மடங்கின.
ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் இடைநிறுத்தத்துடன் பேசுவதன் மூலம் அவள் தனது வார்த்தைகளை அமலாவுக்கு வலியுறுத்தினாள். இதுவே வேறு ஒரு சமயம் நடந்திருந்தால் ரித்திகாவின் முகத்தில் உள்ள அடையாளங்களை பார்த்தபோதே கீதாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடக்க இருக்கும் இந்த நிகழ்வு பிரசிடென்ட் சேகருடனான ஒப்பந்தம் குறித்தது. நேற்று நடந்த சம்பவம் காரணமாக அவள் மது அருந்த மறுத்ததை பிரசிடென்ட் சேகர் ஏற்கனவே பெரிதாக எடுத்துக்கொண்டு வருத்தத்தில் இருந்தார். இப்போது ஏதாவது தவறாக நடந்தால் கீதா நேற்றைய நிகழ்வை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர்களது நிறுவனத்தின் நிகழ்ச்சியை சரியாக நடத்த அக்கறை காட்டவில்லை என்று அவர் நினைப்பார் என்று உணர்ந்தாள் கீதா. இன்றைய நிகழ்வில் ஏதேனும் தவறு நடந்தால் பிரசிடென்ட் சேகர் அதை தவறாக புரிந்து கொண்டு அவள் உள்நோக்கத்தோடு அவரை பழிவாங்குவதாக நினைக்கலாம். ஒரு வகையில் டேனியல் கார்ப்பரேஷனின் மற்ற வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அது பாதிக்கக்கூடும். மேலும் தேவ் பிரின்ஸின் டிபி கார்ப்பரேஷன் இந்த சிட்டிக்குள் நுழைந்த பிறகு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது. இதில் ஒரு தவறு ஏற்பட்டால் அப்புறம் அது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படும். அதனால் அமலாவுடன் ஸ்கோரை தீர்க்க விரும்பி கீதா பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஹலோ, மேடைக்கு போகும்போது நான் அணிய விரும்பிய உடைகளை அவள் நனைத்திருக்கிறாள். நீங்க ஒரு மன்னிப்போட அதை தீக்க பாக்குறீங்களா மேனேஜர் கீதா? கேட்டுக்கொண்டே அமலா சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். சிவப்பு நெயில் பாலிஷால் பூசப்பட்ட அவளது விரல்களை அவள் ரித்திகாவை நோக்கி ஆணவத்துடன் சுட்டிக்காட்டி, அவ ஏன் முன்னால மண்டிக்கிட்டு ஏன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் விரும்புறேன். அது நடக்கலன்னா நான் இன்னைக்கு மேடைக்கு போவேன்னு நீங்க யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். இதெல்லாம் உன்னோட கனவுல தான் நடக்கும். கீதா தயங்காமல் வார்த்தைகளில் வெடித்தாள். பணியாளர்களும் மனிதர்கள்தான். வியாபாரத்திற்காக அவள் அமலாவிடம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பாள். ஆனால் அவள் விருப்பப்படியெல்லாம் அமலா தனது பணியாளர்களை அவமானப்படுத்த அவள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள். மிஸ் அமலா, இத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க எங்களோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க. நீங்க அந்த ஒப்பந்தப்படி இப்ப மேடைக்கு வரலன்னா ஒப்பந்தத்தை மீறினதுக்கான அபராதமா நீங்க ஒரு பெரிய தொகைய எங்களுக்கு இழப்பீடா கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க 1க்கு 2 முறையா நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன நீ மிரட்டுறியா? நீ யாரு? வாலை பிடித்து இழுக்கப்பட்ட ஒரு பூனையைப் போல அமலா கீதாவுக்கு முன்னால் விரைந்தாள். அவள் அபராதம் கட்ட வேண்டும் என்று கீதா சொன்னதை கேட்டவுடன் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்ற ஒருத்தி. என் மேல இவ தண்ணிய சிந்திய போட்டோக்கள் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என்னோட ரசிகர்கள் நிச்சயமா இந்த அநீதிக்கு எதிரா போராடி என்ன காப்பாத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியோட செய்திகள் எல்லாம் மோசமான மதிப்புரைகளால நிறையும் போது முதலீட்டாளர்கள் நிச்சயமா உங்களுக்கு எதிரா ஆவாங்க. அமலாவின் குரல் ஆணவமாக ஒலித்தது. அதனால் என்ன? அது எங்க பிரச்சனை. அத நாங்க பாத்துக்கிறோம். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னால அபராத கட்டணத்தை நீ எங்களுக்கு ஈடு செய்யணும். கீதா பெருமிதமோ அல்லது தாழ்மையோ இல்லாத வகையில் அவளுக்கு பதிலளித்தாள். நீ அமலா உடனடியாக ஒரு வெட்கக்கேடான கோபத்தில் குதித்தாள். அவள் கீதாவை நோக்கி கையை உயர்த்தினாள். ஆனால் கீதா ஏற்கனவே அமலாவின் கையை பிடித்துக் கொண்டாள். அது அவள் முகத்தில் இறங்குவதற்கு முன்பே. அவளுக்கு அவகாசமே கொடுக்காமல் அவள் இடைவிடாமல் அமலாவின் முகத்தில் அறைந்தாள். இந்த அறை ரித்திகாவின் மேல் அவள் கை வைத்ததற்காக. கீதா அறைந்த அறையில் அமலா தனது சமநிலையை இழந்து பின்னால் தடுமாறிய நிலையில் விழுந்தாள். அவள் தரையில் விழுந்த சத்தம் எல்லோருக்கும் கேட்டது.
கைகளை எடுத்து அவள் முகத்தை மூடிக்கொண்டு அவநம்பிக்கையோடு கீதாவை பார்த்தாள். ஏய், என்ன அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? கீதா, இப்ப நான் உனக்கு சொல்றேன், இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கலந்துக்க மாட்டேன். நாளைக்கு பத்திரிகைகள்ல ஒரு வெத்து பக்கத்தை வெளியிட நீங்க எல்லாம் தயாராகலாம் என்றாள் பல்லை கடித்துக் கொண்டே. பகுதி 420. அவள் அதை செய்யவில்லை என்றால் நான் அதை செய்கிறேன். அமலா பேசி முடித்த போது நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவசரமாக அறைக்குள் நுழைந்தாள். மேடம், நிகழ்ச்சி தொடங்குற நேரமாயிடுச்சு. நாம இப்ப கீழே போகலன்னா நம்மளால அத சரியான நேரத்துல முடிக்க முடியாது. அவள் குரலில் பதட்டம் இருந்தது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னதை கேட்டு அமலாவின் கோபமான முகம் நக்கலாக சிரித்தது. அவள் தரையில் இருந்து மேலே எழுந்து நின்று கீதாவை பார்த்து நக்கலாக ஒரு புன்னகையை வீசினாள். இதுக்கு முன்னால நீ ரொம்ப உயர்ந்தவளாவோ வலிமை மிக்கவளாவோ இருந்த இல்லையா? ஏன் இப்ப உன்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல? இங்க பாரு, இத நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் மட்டும் இன்னைக்கு மேடைக்கு போகலன்னா முதலீடு செஞ்சவங்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இத நீ எப்படி விலைக்கு சொல்லுவ? நீ என்ன பண்றங்கறத நானும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அவள் இன்னும் திமிர் குறையாமலேயே பேசினாள். அப்போதைய பிரச்சனை என்னவென்றால், அருகில் எரியும் தீக்கு எதிராக தொலைதூரத்தில் இருக்கும் நீர் சக்தியற்றது. இந்த நிகழ்வு சீராக இயங்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் இப்போது மேடையில் தோன்ற வேண்டும். அவள் கையில் ஏகாதிபத்திய வாளை பயன்படுத்துவதைப் போல செயல்பட்டு அமலா தனது கைகளை கட்டிக்கொண்டு கீதாவின் முன்னால் சென்றாள். இப்ப நீ என்கிட்ட பிச்சை கேளு. நீ ஏன் முன்னால மண்டியிட்டு என்கிட்ட கெஞ்சினா நான் பாவம் பார்த்து உங்க எல்லாரையும் விட்டுடுறேன். கீதா அமலாவின் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்பே நிகழ்ச்சி தொகுப்பாளர் முன்னால் வந்தாள். மேடம், நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக நீங்க இந்த விஷயத்த உடனடியாக தீர்க்கணும். கீதா மேடம், முதலீட்டாளர்கள் நமக்கு எதிரா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒப்பந்தப்படி நிகழ்ச்சி நடத்தலன்னு நாம அவங்களுக்கு அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்க இப்ப செய்ய வேண்டியது அவளை எப்படியாச்சும் சமாதானம் செஞ்சு மேடைக்கு அனுப்பி வைக்கிறது தான். அவள் கருத்தை அவள் வெளிப்படையாக சொன்னாள். ஏய், அவ சொல்றத நீ கேட்டல்ல? நான் உன்னை என்கிட்ட கெஞ்சி கேளுன்னு சொன்ன. அமலா திமிராக சொன்னாள். மகிழ்ச்சியோடு கீதாவை கேலி செய்த அவள், இப்ப என்ன தவிர வேற வழி ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொழில்துறையின் ரூல்ஸ் என்னன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்லா கத்துக் கொடுக்கறேன். அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். சொல்லிவிட்டு அமலா மீண்டும் சோஃபாவில் போய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். அவள் இரு கைகளையும் சோஃபாவின் கைப்பிடியில் வைத்துக்கொண்டு ஆணவத்துடன் புருவங்களை உயர்த்தி பார்த்தாள். இப்போது அவர்கள் கையில் சிறிது நேரமே மிச்சம் இருந்தது. அவர்கள் அமலாவை இப்போது மாற்றினாலும் இருக்கும் குறுகிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான நபரை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அமலா ஒரு பி கிரேட் பிரபலமாக இருந்தாள். முதலீட்டாளர்களை திருப்திப்படுத்த அவர்கள் அவளுக்கு பதிலாக மிகவும் பிரபலமான ஒருத்தரை மாற்ற வேண்டியிருந்தது. ஏ கிரேடு பிரபலத்தை முதலில் பட்டியல் இடுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அதோடு உடனடியாக செயல்பட தயாராக இருக்கும் ஒருவரை கண்டுபிடிப்பது இன்னும் கடினமாக இருக்கும். ரித்திகா இளமையாக இருந்த போதிலும் அதன் விளைவுகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள். அவள் கண்கள் இன்னும் சிவந்து வீங்கிய நிலையில் கீதாவின் பக்கமாக நடந்து சென்று, கீதா மேடம், நீங்க எனக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நான் இன்னைக்கு சரியா கையாளல. இதுல உங்களையும் சம்பந்தப்படுத்தியது என்னுடைய தவறு. மிஸ் அமலாவிடம் நானே மன்னிப்பு கேட்கிறேன். கீதா அவளை பின்னால் பிடித்து இழுத்து நிறுத்தினாள். தலையை சாய்த்து அவளை பார்த்த கீதா, ரித்தி, நீ எந்த தவறு செய்யல. அதனால நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல.
என்றாள் அவளை பார்த்து. சரி, நீங்கள்லாம் பேசுறத பார்த்தா நீங்க நிகழ்ச்சிய தொடர விரும்பலன்னு நல்லாவே தெரியுது. அதுவும் நல்லதுதான். நான் கண்டிப்பா இப்ப மேடைக்கு போக மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியும்னு நானும் பாக்குறேன். அமலா பற்களை கடித்துக்கொண்டே அச்சுறுத்துவது போல பேசினாள். நிகழ்ச்சி தொகுப்பாளரின் முகம் மாறியது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கும் குறைவான நேரமே மிச்சமிருந்தன. அவர்கள் இப்போது அமலாவை கைவிட்டால் அவளுக்கு பதிலாக இதே போன்ற அந்தஸ்தில் உள்ள ஒரு பிரபலத்தை அவர்கள் எங்கே போய் தேடுவது? அவ அத செய்யலன்னா நான் அத செய்வேன். ஒரு மிருதுவான மென்மையான குரல் திடீரென்று வெளியில் இருந்து கேட்டது. திடுக்கிட்டு எல்லோரும் தன்னிச்சையாக கதவை பார்த்தார்கள். வாசலில் நிற்கும் நபரை கண்டவுடன் பவித்ரா என்று சந்தோஷத்தில் கத்துவதற்கு முன்னால் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மற்றவர்களை புறக்கணித்து பவித்ரா தனது பேஸ்பால் தொப்பியை கழற்றிக்கொண்டே கீதாவிடம் வந்தாள். கீதாவை பார்த்து நக்கலாக சிரித்தபடி சோஃபாவில் ஒரு திமிரோடு அமர்ந்திருந்த அமலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பவித்ரா கீதாவை அன்பாக அணைத்துக் கொண்டாள். பவித்ரா சிறப்பாக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவள் மேடையில் சும்மா நின்றிருந்தால் போதும். அமலாவை தன்னை பற்றியே வெட்கப்பட வைக்க அவளது சிறப்பான தோற்றமும் அவளது பிரபலமான இயல்பான பிரகாசமும் போதுமானதாக இருந்தது. பவித்ரா போன்ற ஒரு பிரபலத்துடன் ஒப்பிடும்போது அமலாவெல்லாம் தூசிக்கு சமமானவள். இருந்தபோதும் பவித்ராவை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முன்பதிவு செய்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போது நடக்க இருப்பது ஒரு சிறிய அளவிலான நிகழ்ச்சி என்பதை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. அதைவிட இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் கூட பவித்ரா அதை ஏற்றுக்கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமே அற்றது. ஆனால் அவள் ஏன் கீதாவுக்கு உதவுகிறாள்? பகுதி 421. ஒரு சிறந்த நபரை அடையாளம் காண தவறியது. பவித்ரா தன்னை நெருங்கி வருவதைக் கண்டபோது அமலா பீதியில் மூழ்கினாள். நடுக்கத்தோடு அவள் கேட்டாள், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர்களுக்கு அருகில் நின்றிருந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் முன்னால் வந்து உற்சாகமாக கேட்டாள். பவித்ரா, நீங்க இப்ப சொன்னது உண்மையா? எங்களோட இந்த நிகழ்ச்சியில உண்மையாவே நீங்க கலந்துக்க தயாரா? ஆனா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாடலுக்காக நாங்க ஒதுக்கி இருக்கும் கட்டணம். நிகழ்ச்சி தொகுப்பாளரின் முகம் ஒரு கணம் மோசமாக மாறியது. பவித்ரா பிராண்ட் மதிப்பு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். மிக சாதாரண குறைவான பணத்திற்கு பவித்ரா எந்த நிகழ்ச்சியிலும் தோன்றுவாள் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. பவித்ராவின் மார்க்கெட் வேல்யூ இன்றைய நிலையில் மிக மிக அதிகம். பவித்ராதான் இன்றைய தேதிக்கு நம்பர் 1 மாடல் அங்கே. தவிரவும் அவள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மிகவும் குறைவு. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பர செலவுகளுக்காக அதிக பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை. கட்டணம் என்ற வார்த்தையை அமலா கேட்ட தருணம் அவளுக்கு கடைசி நேரம் வரை இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்தது. பவித்ரா, நீங்க இவங்க கிட்ட ஏமாற வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் உங்களோட தகுதி ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சா உங்களோட நிலை நிச்சயமா பாழாகிவிடும். அமலா தனது வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகும் பவித்ரா அமைதியாக இருப்பதையும் அவளுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்பதையும் கவனித்த போது அவள் உள்ளுக்குள் ரகசியமாக மகிழ்ச்சி அடைந்தாள். பொழுதுபோக்கு துறையில் யாரும் அத்தகைய நன்றியற்ற பணியை செய்ய மாட்டார்கள். பவித்ரா அவர்களை நிராகரித்த பின் கீதா இன்னும் கீழ்ப்படிதலுடன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறாளா என்று பார்ப்போம். ஆனால் அமலா சிறிது நேரம் காத்திருந்த பிறகும் பவித்ராவுக்கு அவர்களை நிராகரிக்கும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை என்பதை உணர்ந்தாள். அமலா இனிமேலும் அவளை அமைதியாக வைத்திருக்க முடியாமல் மேலும் ஏதாவது சொல்ல இருந்தபோது பவித்ரா ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஹோஸ்டை பார்த்து,
நான் இன்னைக்கு என்னோட தனிப்பட்ட நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்காக செலவிட நினைக்கிறேன். நீங்க பணமெல்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நான் இந்த நிகழ்ச்சியில பணமே வாங்காம உங்களுக்கு உதவுறேன் என்றாள். எனது? பணமே வாங்காமல் இலவசமாக உதவுவதா? இடி விழுந்ததைப் போலவே இந்த 4 வார்த்தைகளும் நேரடியாக அமலாவின் தலையில் விழுந்தன. எப்போதும் முன்பதிவு செய்வதற்கே மிகவும் கடினமாக இருந்த ஒரு உயர்ந்த மாடலாக இருக்கும் பவித்ரா உண்மையில் பணமே வாங்காமல் வேலை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறாள். பவித்ரா அங்கே இருக்கும்போது அமலா கீதாவின் முன்னால் மண்டியிட்டு தன்னை மேடையில் அனுமதிக்குமாறு இப்போது கெஞ்சினால் கூட யாரும் அவளை மதிக்க மாட்டார்கள். இதில் எங்கே அவள் கீதாவை அவள் முன்னால் மண்டியிட செய்வது? அபராதம் கட்ட வேண்டியதை பற்றி யோசனை வந்தவுடன் அமலா அவசரமாக ஏதோ பேச விரும்பினாள். அவள் எதுவும் பேசுவதற்கு முன்பே கீதா ஏற்கனவே ஒரு படி மேலே போய் அவளை ஒரு மிளகாய் போன்ற பார்வையால் துளைப்பது போல பார்த்தாள். அமலா, நீ இப்ப இங்க பேசின எல்லாத்தையும் பதிவு செய்ய சொல்லி நான் ஏற்கனவே என் செயலாளருக்கு சொல்லி இருந்தேன். நிகழ்ச்சியின் தேவைகளுக்கு தகுந்தது போல நீங்க நடக்க மறுத்துவிட்டத கருத்தில் கொண்டு நாங்க முதலீட்டாளர்களுக்கு தேவையான ஆதாரங்களை கொடுப்போம். நீங்க உடனே அபராத கட்டணத்தை எங்களுக்கு ஈடு செய்யணும். எங்க கம்பெனியோட வக்கீல் நோட்டீஸுக்காக நீ காத்திரு என்றாள் அவள் அமலாவிடம். அமலா தரையில் அதிர்ச்சியில் விழுவதற்கு முன்பு அவளது முழங்கால்கள் நடுங்கின. ஆனாலும் கீதா அவளை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. அவள் பவித்ராவை கையை பிடித்து உரிமையோடு இழுத்துக்கொண்டு நிகழ்ச்சி தொகுப்பாளரை பின்தொடர்ந்து நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு சென்றாள் கீதா. இங்கே திடீரென்று பவித்ரா நுழைவாள் என்று அவர்கள் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதற்கும் மேலாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் இருந்த பத்திரிகை நிருபர்கள் இதுபோன்ற ஒரு முக்கிய தலைப்பு கடைசியில் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சாதாரணமாக ஒரு தயாரிப்பு வெளியீட்டில் கலந்து கொள்ளப் போகிறோம் என்று நினைத்துதான் இங்கே வந்திருந்தார்கள். இங்கே நடப்பதை தொகுத்து அவர்களது நிறுவனத்துக்கு மெயில் அனுப்ப மட்டுமே அவர்கள் முதலில் திட்டமிட்டிருந்தனர். புகைப்படம் எடுப்பது மற்றும் நேர்காணல்களை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு சிறிய நிகழ்ச்சி திடீரென ஒரு நேரலை நிகழ்ச்சியாக மாறியது. உடனடியாக அனைத்து ஊடக சேனல்களிலும் அது தலைப்பு செய்தியாக மாறியது. பிரசிடென்ட் சேகரிடம் இருந்து நன்றி நிறைந்த மெசேஜ்களால் கீதாவின் செல்போன் நிறைந்தது. நேற்று அவள் முன்னால் அப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்ததற்காக அவர் இடைவிடாமல் மன்னிப்பு கேட்டார். இப்போது அவர் முழுவதுமாக கீதாவின் மினி ரசிகனாகவே மாறியிருந்தார். மேலும் அவர் அவளை மனதார பாராட்டவும் செய்தார். கீதா, உங்களைப் போன்ற ஒரு சிறந்த நபரை நான் அங்கீகரிக்க தவறிவிட்டேன். உண்மையில் நான் உங்களோடு பணிபுரியும் இந்த காலத்தில் எனது வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. பிரசிடென்ட் சேகரின் மெசேஜ்களுக்கு கீதா பதிலளித்த பின் அவள் கடைசியாக தலையை உயர்த்தி மேடையில் பேட்டி கொடுத்து கொண்டிருந்த பவித்ராவை பார்த்தாள். அவள் எடை குறைந்து போயிருந்தாள். ஆரம்பத்தில் இருந்தே அவளுடைய உயரமான மற்றும் மெல்லிய உருவத்துடன் அவள் சதைப்பிடிப்பாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவள் இன்னும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தாள். அவளுடைய நிறம் முன்பு போலவே பெரிதாக பளபளக்கவில்லை. இவ்வளவு நாள் அவள் எங்கே இருந்தாள்? கீதா மேடைக்கு கீழே பவித்ராவுக்காக காத்திருந்தாள். நேர்காணல் முடிந்தவுடன் அவள் கையில் ஒரு கோட்டுடன் முன்னால் நடந்து சென்று அதை பவித்ராவை சுற்றி போட்டுவிட்டாள். அதே சமயம் அவள் பவித்ராவுக்காக வாங்கிய சிவப்பு பேரீச்சை ஒயினை கொண்டு வரச் சொல்லி செயலாளரிடம் சொன்னாள். பவித்ரா, நீ பார்க்க நல்லா இருக்க மாதிரி தெரியல. இந்த குளிர்காலத்துல இதை குடிப்பது உன்னுடைய உடலுக்கு நல்லது. கீதா பவித்ராவிடம் மென்மையாக பேசினாள். பவித்ரா பதில் எதுவும் பேசவில்லை. அங்கிருந்த பத்திரிகை நிருபர்கள் அனைவரும் அவர்கள் பார்வையில் இருந்து நகர்ந்தவுடன் அவள் கீதா கொடுத்த ஒயின் பானத்தை எடுத்து அமைதியாக குடித்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் திடீரென்று வாய் திறந்து, கீதா, நீ என் கூட குடிக்க வர முடியுமா என்று கேட்டாள். பகுதி 422. நான் தவறு செய்தேனா? குடிக்க வருவதா? பவித்ரா சொன்னதை கேட்டவுடன்
கீதாவின் கண்கள் பிரகாசித்தன. ஆனாலும் அவள் கண்களில் வெளிச்சம் மிக விரைவில் மங்கியது. அவள் இன்னும் அவளது தள்ளாடும் இடுப்பை பற்றி யோசித்துக் கொண்டே அவள் லேசாக குரலை உயர்த்தி, பவித்ரா, நீ பார்க்க நல்லா இருக்கிறதா எனக்கு தோணல. அதோட நாம கடைசியா சந்திச்சு ரொம்ப நாள் வேற ஆச்சு. நாம குடிக்க போறதுக்கு பதிலா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டே நல்லா அரட்டை அடிக்கலாம், ஓகேவா? கீதா சொல்லிக்கொண்டே அவள் பவித்ராவின் கையை கட்டிக்கொண்டு நிகழ்ச்சி நடந்த இடத்தில் இருந்து வெளியேறினாள். ஹோட்டலின் பிரதான நுழைவாயிலில் பல நிருபர்கள் இன்னும் இருந்தனர். அதனால் அவர்கள் பின் நுழைவாயில் வழியாக வெளியேறினர். கீதா கையசைத்து ஒரு காரை நிறுத்த போன போது பவித்ரா அவளை இழுத்து நிறுத்தினாள். கீதா, என்னோட கார் பார்க்கிங்ல இருக்கு என்றாள். அவள் இதை சொல்லிக்கொண்டே உள்ளே போய் காரை எடுத்து வர புறப்படும் போது அவளுக்காக இங்கே காத்திருக்கும்படி கீதாவிடம் கேட்டுக்கொண்டாள். கீதா காரில் ஏறிய பிறகுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஏய், இத நான் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். ஆமா, நீ ஏன் இங்க இருக்க? அதோட நானும் அத கேள்விப்பட்டேன். கீதா கேள்வியை நேரடியாக அவளிடம் கேட்கலாமா இல்லை வேண்டாமா என்று சற்று யோசித்தாள். ஆரம்பத்தில் ஜெய்ராஜ்குமார் அவனது வீட்டில் பார்த்த பெண்ணோடு டேட்டிங் செய்திருந்தான் என்பது கீதாவுக்கு தெரியவில்லை. ஆனால் பவித்ராவுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனபோது அவள் அதை பற்றி கேட்டு டேனியை நச்சரித்துக் கொண்டே இருந்தாள். அவளது தொல்லையை தாங்க முடியாமல் அவன் விவரங்களை அவளுக்கு தெரிவித்தான். ஆனால் அந்த நேரத்தில் பவித்ரா ஏற்கனவே மறைந்து விட்டிருந்தாள். அவள் எங்கு சென்றாள் என்பது யாருக்கும் தெரியாது. டேனியால் கூட அவளை கண்காணிக்க முடியவில்லை. பவித்ரா ஒரு சாதாரண நபர் இல்லை என்றும் அவள் ஆபத்து எதிலும் சிக்கியிருக்க மாட்டாள் என்றும் அவன் கீதாவுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளித்தான். அதை கேட்ட பிறகு கீதா ஒரு பெருமூச்சு விட்டாள். இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பவித்ராவை பார்ப்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கீதா கேட்டவுடன் ஸ்டியரிங்கை பிடித்திருந்த பவித்ராவின் கைகள் பிடியை இறுக்கின. அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்த அவள், முன்னால் நான் கொஞ்சம் மோசமான மனநிலையில இருந்தேன். அதனால வீட்டுக்கு போயிருந்தேன். திரும்பி வந்தவுடன் சும்மா இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தேன். ஆனா நான் தற்செயலா உன்னை இங்க சந்திப்பேன்னு நிச்சயமா எதிர்பார்க்கல. திடீரென்று கார் ஒரு கணம் மௌனத்திற்குள் மூழ்கியது. அவர்கள் இருவரின் முக வெளிப்பாடுகளுமே கொஞ்சம் விசித்திரமாக தெரிந்தன. கீதா பவித்ராவின் புண்பட்ட மனதை தான் ஏதாவது கேட்டு மேலும் புண்படுத்தி விடுவோமோ என்று பயந்தாள். பவித்ரா தனக்கு ஒன்றும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டாள். பாசாங்கு செய்ய கடுமையாக முயற்சி செய்தாள். அவர்கள் அந்த நேரத்தில் ஹோட்டலை அடைந்திருந்தனர். பவித்ரா தனது புகழ் காரணமாக அவள் காரை நிறுத்தி இறங்கிய பிறகு முகமூடி மற்றும் அவளது பேஸ்பால் தொப்பியை போட்டாள். இருவருக்கும் மூலையில் ஒரு நல்ல இருக்கை கிடைத்தது. அவர்கள் உட்கார்ந்த உடனேயே கீதா தனக்கென ஒரு கப் காஃபியையும் பவித்ராவுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோவையும் ஆர்டர் செய்தாள். பவித்ரா திகைத்துப் போனாள். அவள் புன்னகையுடன், ஏய், நீ என்ன குடிக்கத்தான் விடமாட்ட, ஆனா இப்ப நான் காஃபி குடிக்கிறதுக்கும் தடை போடுறியா என்று செல்லமாக கோபித்தாள். பவி, உன்னோட நிறம் உண்மையாவே முன்னால மாதிரி அழகா இல்ல. அதோட நீ இப்பதான் அந்த ஷோவை முடிச்சு பல நிருபர்களோட ரொம்ப நேரமா பேசி வேற இருக்க. அதனால நீ கொஞ்சம் சூடான கோகோவை குடிக்கிறது இப்ப உனக்கு கொஞ்சம் எனர்ஜிய கொடுக்கும் என்று பவித்ராவுக்கு பதில் அளித்தாள் கீதா. பவித்ரா அதை மறுப்பதற்கு முன்னால் தங்களின் ஆர்டரை தயார் செய்யுமாறு கீதா ஹோட்டல் பணியாளர்களுக்கு சொன்னாள். தான் டேனியுடன் டேட்டிங் செய்வதை பவித்ராவிடம் சொல்ல வேண்டுமா என்று கீதா தயங்கிக் கொண்டிருந்த போது பவித்ரா முதலில் பேசினாள். கீதா, உண்மையில அன்பை கட்டாயப்படுத்தி வரவைக்க முடியாதுன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம மேல அதிகமா அக்கறை வச்சிருக்கிற ஒருத்தர் திடீர்னு இனிமேல் நம்மள பத்தி கவலைப்பட வேண்டாம்னு எப்படி முடிவு செய்றாங்கன்னு தான் எனக்கு புரியல.
பவித்ரா சொல்லிக்கொண்டே கையில் இருந்த தண்ணீர் கிளாஸை அவள் முன்னால் மேசையில் வைத்தாள். அவளுக்குள் ஏற்பட்டிருந்த உணர்ச்சிகளின் காரணமாக அவளின் கண்கள் சிவந்தன. கண்களில் இருந்து கண்ணீர் விழுவதை தடுக்க தலையை சற்று மேலே உயர்த்தினாள் அவள். அவளது குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த அந்த டேட்டிங்கில் ஜெயராஜ்குமார் இருந்த படங்கள் அவளது மனதிற்குள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் இதயத்தில் அவள் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாள் என்று அவள் முதலில் உறுதியாக நம்பியிருந்தாள். அவன் அவளை பார்க்க மறுத்தாலும் அவனுக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருப்பதற்கு அவள் தயாராக இருந்தாள். அவன் அவனது குடும்பம் ஏற்பாடு செய்த டேட்டிங்கிற்கு போகிறான் என்ற செய்தியை கேட்டபோது அவை அனைத்தும் வெறும் வதந்தி என்று அவள் அப்பாவியாக நினைத்தாள். ஆனால் அவன் இன்னொரு பெண்ணோடு உணவகத்திற்கு வந்ததை பார்த்தபோது அவளால் அதற்கு மேலும் பொய் சொல்லி அவளையே ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவன் வேறு ஒரு பெண்ணோடு வந்தது உண்மையானது. அவளுடைய ஜெய் இதற்கு மேல் அவளை இனி விரும்ப போவது இல்லை. பவித்ரா தலையை கொஞ்சம் தாழ்த்தினாள். பெரிய கண்ணீர் துளிகள் நேரடியாக மேசையில் இருந்த தண்ணீர் கோப்பைக்குள் விழுந்தன. அவளால் அதற்கு மேலும் அவளது உணர்ச்சிகளை தடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் பவித்ராவை பார்த்த கீதாவின் இதயம் வலித்தது. அவள் வாஞ்சையோடு பவித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு, இல்ல பவித்ரா, ஜெயராஜ்குமார் உன்னை பத்தி இனிமேல் கவலைப்பட மாட்டார்னு நீ நினைக்கிறது உண்மையே இல்ல என்றாள் பவித்ராவிடம். பகுதி 423. அது அவர்தான், அது உண்மையில் அவர்தான். கீதா சொல்லி முடித்த பிறகு ஒரு தயக்கமான தோற்றம் அவள் முகத்தில் தோன்றியது. அவள் உதட்டை கடித்தாள். அன்றைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அவளை காப்பாற்றியது ஜெயராஜ்குமார் தான் என்று பவித்ராவிடம் அவள் சொல்லவில்லை. அது எவ்வளவு காலத்திற்கு முன்பு நடந்திருந்தாலும் அந்த சம்பவத்தை அவள் ஒருபோதும் மறக்க மாட்டாள். ஹைடெக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தயாரித்த 10 செட் சிறப்பு செல்போன்களையும் அவள் மறக்க மாட்டாள். மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் பொறுப்பாளராக அந்த 10 செல்போன்களையும் தற்போது யார் வைத்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெளிவாக தெரியும். அவன் உண்மையிலேயே பவித்ராவை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவளுக்காக ஏன் பல விஷயங்களை செய்ய அவன் முயற்சி எடுத்தான்? ஆனால் மறுபுறம் ஜெயராஜ்குமார் உண்மையிலேயே பவித்ரா மீது அக்கறை கொண்டிருந்தால் அவன் ஏன் அவளை மீண்டும் மீண்டும் தள்ளிவிடுகிறான்? கூடுதலாக டேனியின் எச்சரிக்கை வேறு இருந்தது. இன்னும் கூட கீதாவால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருந்தன. இருப்பினும் ஜெயராஜ்குமாரின் காரணமாக பவித்ரா மனச்சோர்வு அடைந்து இப்படி ஒரு வருத்தமான மனநிலையுடன் இருப்பதை கவனித்த போது அவளுக்கு அது நல்லதாக இருக்குமா என்று கீதாவுக்கு தெரியவில்லை. ஒருவருக்கு ஒருவர் இப்படி சித்திரவதை செய்வதற்கு பதிலாக ஏன் உட்கார்ந்து மனம் விட்டு பேசக்கூடாது? மனதிற்குள் அந்த எண்ணம் தோன்றியவுடன் கீதா நிமிர்ந்து பவித்ராவை பார்த்தாள். கீதா முன்பு சொன்ன வார்த்தையின் காரணமாக பவித்ரா ஏற்கனவே தனது சுய உணர்வுக்கு திரும்பி இருந்தாள். ஒரு பிரகாசமான பார்வையுடன் அவள் கீதாவை பார்த்து, ஏய் கீதா, நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? எனக்கு தெரியாத ஏதோ ஒன்ன நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று கேட்டாள். ஹோட்டல் பணியாளர்கள் வந்து அவர்கள் ஆர்டர் செய்த 2 பானங்களையும் மேசையில் வைத்துவிட்டு போனார்கள். ஆனால் பவித்ரா இப்போது மற்ற விஷயம் எதிலும் கவனம் செலுத்தும் மனநிலையில் இல்லை. அவள் கீதாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒரு பதட்டமான துணியில் பேசினாள். கீதா. இருவரும் ஒருவரை ஒருவர் மிக நீண்ட காலமாக அறிந்திருக்கவில்லை. அவர்கள் முன்னாலேயே சந்திக்கவில்லை என்பது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் கீதாவுக்கு அவர்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் மிக நீண்ட காலமாக அறிந்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு மாயையான உணர்வு எப்போதும் இருந்தது. பவித்ரா அவளை ஒரு தோழியாகவே கருதினாள். மேலும் கீதாவும் பவித்ராவை அதே அளவுக்கு மிகவும் நேசித்தாள். கீதா அவளை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்வதற்கு முன்னால் ஒரு கணம் இடையில் நிறுத்தினாள். நான் உன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா நீ என்ன செய்யணும்னு விரும்பினாலும் உன்னை நீ நல்லா கவனிச்சுக்கிறேன்னு எனக்கு உறுதி அளிக்கணும். உன்னால அது முடியுமா? சரி. பவித்ரா யோசிக்காமல் தலையசைத்தாள்.
அவள் மிகவும் நேர்மையானவள். அதனால் நிச்சயமாக அவள் உறுதியளித்த எதையும் கடைபிடிப்பாள். கீதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் மெதுவான குரலில் பவித்ரா கடத்தப்பட்ட சம்பவத்தை மீண்டும் விரிவாக கூறினாள். பவி, ஜெய் உன்னை ஏன் காப்பாத்தினாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அத பத்தி உனக்கு அவர் தெரியப்படுத்த விரும்பல. ஆனா அன்றைய நிலைமையின் அடிப்படையில வச்சு பார்த்தா அவர் உன்னை பற்றி உண்மையாகவே ரொம்ப கவலைப்பட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் தனியாக எந்த தயக்கமும் இல்லாம அன்னைக்கு உன்னை தேடி போனாரு. இதுக்கு முன்னால கூட நீ அவரை விட்டுட விரும்பினப்போ நான் இதுக்காகத்தான் உன்னை இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி வற்புறுத்தினேன். ஒரு டீஸ்பூன் கொண்டு மெதுவாக தனது கோப்பையில் இருந்த காஃபியை கலக்கியபடி கீதா உதடுகளை கடித்தாள். இதையெல்லாம் அவள் முன்பே பவித்ராவிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் பவித்ராவை விட்டு விலகி விடுவதாக ஜெயராஜ்குமார் முடிவு செய்திருப்பதை டேனியல் அவளிடம் மிக தெளிவாக சொல்லியிருந்தான். இந்த நிலையில் மேலும் அவள் தொடர்ந்து அவனை நம்பிக்கொண்டிருந்தால் அதனால் பவித்ராவுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. 2 இதயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரும்போது வெளியாட்கள் அவர்களுக்கு இடையே தலையிடக்கூடாது. அதனால்தான் கீதா முதலில் பவித்ராவிடம் எல்லாவற்றையும் சொல்வதற்கு தயங்கினாள். ஆனால் அவளுடைய தயக்கத்தினால் பவித்ரா எப்போதுமே இப்படி ஒரு வேதனைக்குள் விழுவாள் என்பது அவளுக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. இதுதான் நடக்கும் என்று கீதா முன்பே அறிந்திருந்தால் பவித்ராவுக்கு தொடக்கத்தில் இருந்தே எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி இருப்பாள் அவள். ஒன்றாக இணைவதும் பிறகு பிரிந்து செல்வதும் மனிதர்களை நிரந்தரமாக வருத்தப்படுத்துவதும் விஷயங்கள் அல்ல. ஆனால் இது போன்ற உணர்வுகள் நீங்கள் ஒருவரை உண்மையாகவே விட விரும்பும் போது அவர்களை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? ஆதாயங்கள் மற்றும் இழப்புகள் குறித்து தொடர்ந்து கவலைப்படுவது ஒருவரை பைத்தியம் பிடிக்க வைக்க போதுமானதாக இருந்தது. கீதா, அது அவர்தான் கீதா, அது உண்மையிலேயே அவர்தான். பவித்ரா அவள் இருக்கையில் அழுத்தமாக அமர்ந்து கொண்டாள். ஏராளமான படங்கள் அவள் மனதை கடந்து போயின. அவள் அவளது சிறு வயதில் இருந்து அவள் வயது வந்தவளாக முதிர்ச்சியடையும் வரை அவள் எங்கிருந்தாலும் சரி, அவள் எப்போதுமே ஆபத்தை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவள் பக்கம் விரைந்து செல்வான். அவன் எப்போதும் அவளுடன் இருப்பான் என்று அவன் வாக்கு கொடுத்திருந்தான். ஆனால் இல்லத்தில் இருந்து ராஜ்குமார் குடும்பத்திற்கு திரும்பிய பின்னர் அவன் அவளை பார்க்க மறுத்துவிட்டான். அதனால் அவன் தனக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டான் என்று அவள் நினைத்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் அவளை பற்றி மறக்கவில்லை. அவன் இன்னும் அவளை பற்றி அக்கறை கொண்டிருந்தான். உடனடியாக அவளை காப்பாற்ற அவன் விரைந்து வந்தான். முன்பு அவள் கடத்தப்பட்ட இடத்திலும் அவன் இருந்திருக்கிறான். ஆனால் அவன் ஏன் அவளை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்தான்? பல கேள்விகள் உடனடியாக பவித்ராவின் மனதில் தோன்றின. பவித்ரா தனது இருக்கையில் இருந்து விரைவாக எழுந்து நின்றாள். கீதா, நான் இப்பவே போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தணும் என்றாள். பகுதி 424. அது முடிந்துவிட்டது. பவித்ரா! கீதா அவசரமாக எழுந்து நின்று அவளை பிடிக்க வெளியேறினாள். பவித்ரா ஏதோ ஒரு தூண்டுதலினால் செயல்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வாளோ என்று அவள் கவலைப்பட்டாள். ஜெயராஜ்குமார் அவளை திரும்ப ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதால் அவள் இப்போது சென்றாலும் கூட அவனிடம் இருந்து அவளால் எதையுமே பெற முடியாது. மேலும் ஜெயராஜ்குமார் அவளை தவிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஏதாவது புண்படுத்தும் வார்த்தைகளை சொன்னால் என்ன செய்வது? பவித்ரா அதை எப்படி தாங்குவாள்? கீதா இப்படி யோசித்த போது அவள் பற்களை கடித்துக்கொண்டு, உன்னை தனியா போக அனுமதிக்கிறத நான் பாதுகாப்பா நினைக்கல. நானும் உன்னோட வரேன். ஹேய், இட்ஸ் ஓகே, நான் நல்லாதான் இருக்கேன். கீதாவின் வார்த்தைகளை கேட்டதும் பவித்ரா அமைதி அடைந்தாள். கீதா, அவர் ராஜ்குமார் குடும்பத்திற்கு திரும்பி வந்ததுல இருந்து என்ன தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்காக அவர் என்கிட்ட சொன்ன அத்தனை மோசமான காரணங்களையும் நான் கையாண்ட. அதனால நான் அவ்வளவு பலவீனமாய் இல்ல. நீ என்ன நம்பு ப்ளீஸ். பவித்ரா கெஞ்சினாள். கடந்த காலத்தில் அவன் சொன்னது எதையும் நம்ப மாட்டாள். ஆனால் இப்போது அவளுடைய நேசத்திற்கு உரியவன் தன்மேல் அக்கறை காட்டுகிறான் என்று
இப்போது அவளுக்கு தெரிந்துவிட்டது. அவள் இதற்கு மேலும் முட்டாளாக இருக்க மாட்டாள். பவித்ரா அவள் முகத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அழகான ஒரு புன்னகையை உதிர்த்தாள். பிறகு அவள் திடீரென்று கீதாவை இறுகத் தழுவிக்கொண்டு, கீதா, நன்றி என்றாள். கீதாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. பிறகு மிக வேகமாக பவித்ரா அங்கிருந்து வெளியேறினாள். கீதா தனியாக அந்த ஹோட்டலில் விடப்பட்டாள். பவித்ரா கிளம்பி போவதை பார்த்தபோது அவளுடைய மனதிற்குள் மிகவும் கவலையாக இருந்தது. அதை பற்றி சிறிது நேரம் யோசித்த பின் அவள் பில்லை செட்டில் செய்துவிட்டு அவளது பேக்கை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். பின்னர் அவள் ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறி நேராக டேனியல் மாளிகைக்கு திரும்பினாள். ராஜு வாசலில் அவளை பார்த்தவுடன் உடனடியாக அவள் அருகில் வந்து, மிஸ் கீதா, சின்ன முதலாளி அப்பவே திரும்பி வந்து ஹால்ல உட்கார்ந்திருக்கார் என்றார். கீதா உள்ளே நுழைந்து ஹாலுக்குள் நடந்து சென்றபோது அந்த மனிதன் சோஃபாவில் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அவன் தனது நீண்ட கால்களை சோம்பேறித்தனமாக முன்னால் நீட்டி வைத்து உடலை இருக்கையில் சாய்த்து கொண்டு ஒரு கையில் தலையை தாங்கி அமர்ந்தபடி ஏதோ ஒரு பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த தோரணை பார்ப்பவர்களை அந்த இடத்திலேயே சாக வைக்கும் அழகோடு இருந்தது. அவனது சட்டையின் முதல் 2 பட்டன்கள் அவிழ்ந்திருந்தன. அவனது மார்பின் தேன் நிற தோலில் அவளது விரல் நகங்களால் ஏற்பட்ட சிவப்பு நிற கோடுகள் வெளிப்படையாக தெரிந்தது. அதை பார்த்த உடனேயே கீதாவின் முகம் சிவந்தது. படுக்கையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் அவள் மனதில் காட்சிகளாக ஓடத் தொடங்கியவுடன் அவளது இடுப்பு மீண்டும் வலிக்கத் தொடங்கியது. அதன் பிறகு அவன் இன்று அலுவலகத்திற்கு ஒரு பரிசை அவளுக்கு அனுப்பி வைத்ததை அவள் நினைவு கூர்ந்தாள். ஒரு ரோஜா பூச்செண்டு மற்றும் ஒரு பெட்டி சாக்லேட் அவளை இரவு முழுவதும் அவன் கொடுமைப்படுத்தியதற்காக அவனை மன்னிக்க வைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. கீதா அவளது அனிமேஷன் கண்களை உருட்டிக்கொண்டே நடந்து சென்று டேனிக்கு எதிரே அமர்ந்தாள். அவன் அமர்ந்திருக்கும் தோரணையை ரசித்து பார்த்து கொண்டே சோஃபாவில் அவன் எதிரில் அமர்ந்து அவன் முதலில் பேசுவதற்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் சிறிது நேரம் கழித்துதான் கீதாவை நிமிர்ந்தே பார்த்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் எழுந்து அவள் அருகில் வந்து அவளை கட்டிப்பிடிக்க முயன்றான். கீதா தயக்கம் இன்றி அவன் கையை தட்டிவிட்டாள். ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகவும் மெதுவாகவும் சொன்னாள் அவள். சிவப்பு ரோஜாக்கள் எப்போதுமே அழகாக இருக்குன்னுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் அசிங்கமா தெரியுது. நான் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் என்றாள். அதிர்ச்சியடைந்த டேனியல் கண்களை தாழ்த்தி அவளை பார்த்தான். அவனது முகத்தில் தோன்றிய வெளிப்பாடு வார்த்தைகளால் விவரிக்க இயலாதபடி கடினமாக இருந்தது. அவன் உதடுகளை லேசாக பிரித்து பேச தயாரானான். ஆனால் கீதா அவனை குறுக்கிட்டு இப்போது இன்னும் சத்தமாக குரல் எழுப்பினாள். சாக்லேட்டுகள் பரவாயில்லை, ஆனால் எனக்கு அது அவ்வளவாக பிடிக்காது. ஆனால் அதையெல்லாம் நான் என்னோட சகாக்களுக்கு கொடுத்துட்டேன். டேனி முழித்தான். டேனி, இன்டர்நெட்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் உங்களால பின்பற்ற முடியும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு பெண் தெய்வத்தோட கோபத்தை சமாதானம் செய்யறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. கீதா தன்னை சோஃபாவில் சரித்துக்கொண்டு டேனியை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆண்களை கெடுக்க முடியாது, ஆனால் அவர்களை சரியாக ஒழுங்குபடுத்தாமல் விட்டால் அவை அவர்களை நிறைய குறும்புகள் செய்ய வைக்கும். அந்த ஹால் திடீரென்று மிகவும் அமைதியாகிவிட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் பொறுமை காப்பதில் யார் சிறந்தவர் என்ற போட்டியில் ஈடுபட்டிருப்பது போல இருந்தது. கீதா திடீரென்றுதான் கவனித்தாள். அவனது முகத்தின் வெளிப்பாடு ஏன் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது? டேனி அவனது ஆழ்ந்த கண்களால் அவளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது அவளது முதுகெலும்புக்கு கீழே ஒரு குளிர்ச்சி இறங்குவதை உணர்ந்தாள் கீதா. அவள் பொறுமையை இழந்து, டேனி, எனக்கு சொல்றதுக்கு உங்ககிட்ட விளக்கம் எதுவும் இல்லையா? அவள் டென்ஷனாக கேட்டாள். இருக்கு, டேனியல் மெதுவாக சொன்னான். ஆனா நான் இன்னைக்கு உனக்கு பூவோ சாக்லேட்டோ
எதுவுமே அனுப்பல. பகுதி 425. ஒரு கொலைகார தைரியம் இருக்கிறது. மிகவும் பயமுறுத்தும் வகையில் இருந்தது ஹாலில் நிலவிய அமைதி. கீதா சோஃபாவில் ஸ்தம்பித்துப் போய் அமர்ந்திருந்தவள் நீண்ட நேரம் அதே நிலையில் இருந்தாள். அவளுடைய 2 கண்களும் அகலமாக திறந்திருந்தன. அவளுக்கு காதுகளில் ஏதோ மயக்கம் ஏற்பட்டதாக அவள் சந்தேகப்பட்டாள். அவன் அவளுக்கு பூக்களோ அல்லது சாக்லேட்டோ அனுப்பவில்லை என்று கூறினான். அப்படியானால் அந்த பொருட்களை அவளுக்கு பரிசாக அனுப்பியவர் யார்? அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்த டேனியை கீதா ஒரு பார்வை பார்த்தாள். அவனது அழகிய முகத்தின் மீது மூடுபனி போல ஒரு குழப்பம் மூடியிருந்ததால் அதே கேள்வியைத்தான் அவனும் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்பது மிகவும் தெளிவாகத் தெரிந்தது. அவன் அவளை பார்த்த பார்வையை வைத்து ஆராயும்போது, தனது மனைவி ஏதோ செய்யக்கூடாத ஒன்றை செய்யும்போது பிடிபட்டுவிட்ட பிறகும் அலட்டிக் கொள்ளாமல் வீட்டிற்கு திரும்பி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. கீதா இன்னும் திகைப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கீதா மிகவும் மோசமாக தனக்குத்தானே 2 அறைகளை ஓங்கிக் கொடுக்க விரும்பினாள். அந்த பரிசுகளில் அவளுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தை சொல்லி அவனுடன் பேரம் பேச அவள் முதலில் திட்டமிட்டிருந்தாள். அதன் முடிவாக அவள் இன்றிரவு தனியாக தூங்க முடியும். ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன? அவள் கண்களை 2 முறை சுற்றினாள். ஒரு வஞ்சக ஒளியின் கதிர் அவள் கண்களை கடந்தபோது அவளது முகத்திலும் ஒரு மந்தமான வெளிப்பாடு தோன்றியது. டேனி, நீங்க உண்மையிலேயே பூக்கள் மற்றும் சாக்லேட்ட பரிசாக எனக்கு அனுப்பலையா? டேனி பேசவில்லை. இருப்பினும் அவனது ஆழமான மற்றும் இருண்ட கண்களில் இருந்து வெளிவந்த செய்தி ஏற்கனவே எல்லாவற்றையும் விளக்கி இருந்தது. இதை கண்ட கீதா வேதனை அடைந்த விதத்தில் உதடுகளை சுருக்கிக் கொண்டே அவளது சிறிய முகத்தை துடைத்துக் கொண்டாள். அப்ப நான் கோபமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க என்ன சமாதானப்படுத்த முயற்சி செய்யல, இல்லையா? டேனி இப்போதும் அமைதியாக இருந்தான். நீங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பொக்கே கூட கொடுக்க விரும்பல. ஒரு சாக்லேட் கூட எனக்காக வாங்கி அனுப்ப உங்களுக்கு மனசு வரல. டேனி இன்னும் வாயை திறக்க மறுத்தான். டேனி, நீங்க இன்னும் என்னோட காதலன் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கீதா எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் கத்தினாள். தொடர்ந்து அவள் ஒரு தலையணையை கையில் எடுத்து அதை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். கோபத்தில் அவள் கன்னங்களை துடைத்தாள். நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன், ஆனா நீ அதுக்கு பதில் அனுப்பல என்று டேனி ஒரு அக்கறையற்ற தொனியில் அவளுக்கு பதில் அளித்தான். அவனை பொறுத்தவரை இது போன்ற ஒரு எளிய வாக்கியமே ஒரு பெரிய விளக்கமாக இருந்தது. அவன் அவளை ஆறுதல் படுத்த முயன்றான். ஆனால் அவள்தான் அவனது மெசேஜுக்கு பதில் அனுப்பவில்லை. கீதா முழித்தாள். அந்த நேரத்தில் அவள் தனது வேலையில் பிஸியாக இருந்தாள். அதோடு அமலா ரித்திகாவை தாக்கிய தகவல் அப்போதுதான் அவளுக்கு வந்தது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆறுதலான வார்த்தைகளை எப்படி சொல்வது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன ஆறுதல் படுத்த நீங்க முயற்சி செய்யவே இல்ல. அவள் முதலில் அடிப்பதன் மூலம் எதிரியின் மீது ஆதிக்கம் செலுத்தினாள். அவள் முதலில் கோபமடைந்தால் யாரோ ஒருவன் அவனது காதலியை கவர்ந்திழுக்க முயற்சி செய்த சம்பவத்தை டேனி மறந்து விடுவான். அவள் மிகவும் புத்திசாலி. இதையெல்லாம் மனதில் நினைத்த கீதா அவள் முகத்தில் ஒரு வேதனையான தோற்றத்தை கொண்டு வர முயன்றாள். அவன் வாயை திறந்து அன்பான வார்த்தைகளை சொல்லி அவளை தேற்றுவதற்காக அவள் காத்திருந்தாள். டேனி தனக்கு முன்னால் இருந்த அவளை பார்த்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்த மந்தமான ஒளியின் கதிர் சிதறவில்லை. அவன் தனது நீண்ட மெல்லிய கால்களை காஃபி மேஜையின் மேல் இருந்து எடுத்து கீழே வைத்தான்.
முழங்கால்களில் தனது இரு கைகளையும் ஊன்றிக்கொண்டு அவன் சற்று முன்னால் சாய்ந்து அவளை நெருங்கினான். தொடர்ந்து அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையே இடைநிறுத்தி நிதானமாக பேசினான். அப்படின்னா நீ என்ன ஒரு நடத்தை கெட்ட பெண்ணின் கணவன்னு நினைச்சியா என்று கேட்டான். கீதா மறுபடியும் முழித்தாள். மாஸ்டர் டேனியல், நீங்க சிந்திக்கும் முறை மட்டும் ஏன் மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபட்டு இருக்கு? இந்த நேரத்தில் நீங்க முதல்ல உங்களோட காதலிய ஆறுதல் படுத்த வேண்டாமா? கீதாவின் முழு உடலும் அவனது பார்வையில் நடுங்கியது. அவள், நான் எதுவும் செய்யவில்லை என்றாள். டேனி தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். உடனே அவன் தனது செல்போனை தனது சட்டைப்பையில் இருந்து எடுத்து அவனது உதவியாளன் கார்த்திக்கின் எண்ணுக்கு அழைத்து, கார்த்திக், மேனேஜர் கீதாவின் அலுவலகத்துக்கு போய் அங்க இருக்கிற ரோஜாக்களையும் சாக்லேட்டையும் தூக்கி குப்பையில எறிங்க என்றான் கோபமாக. கீதா திகைத்தாள். அவனுக்குள் ஒரு கொலைகார ஆவி இருப்பதாக அவள் ஏன் உணர்கிறாள்? அவளுக்கு தான் குப்பையில் வீசப்படுவது போல இருந்தது. பேசிவிட்டு அவன் அழைப்பை துண்டிப்பதை பார்த்தபோது கீதாவுக்கு ஒரு நடுக்கம் அவளது முதுகெலும்புக்கு கீழே செல்வதை உணர்ந்தாள். அவன் வாய் திறந்து அவளிடம் அவளுடைய கருத்தை பற்றி கேட்பதற்கு முன்பே அவள் அவசரமாக சொன்னாள். ஆமா, இத நான் அப்பவே தூக்கி எரிஞ்சிருக்கணும். எனக்கு அந்த பரிசுகள் பிடிக்கவே இல்ல. ஆனா எனக்கு பரிசாக அனுப்புனது நீங்கதான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அது பிரிய எனக்கு மனசு வரல. இல்லன்னா நான் அதையெல்லாம் அப்பவே தூக்கி எரிஞ்சிருப்பேன். அவள் கீழ்ப்படுதலுடன் கைகளை உயர்த்தி சத்தியம் செய்தாள். நான் நீங்க தான் அதை அனுப்புனீங்கன்னு நினைச்சேன். ப்ராமிஸா. பிரச்சனை ஒரு வாக்கியத்தில் விளக்க முடியாத ஒன்றாக இருக்கும்போது யூகிக்கும் விளையாட்டை விளையாடக்கூடாது. மனம் தொடர்பான விஷயங்களில் தவறான புரிதல்களை பொறுத்துக்கொள்ள முடிவது இல்லை. அதை கேட்ட டேனியின் கண்களில் இருந்த குளிர்ச்சி மறைந்தது. இப்போது அவன் அவளது கவலையான முகத்தை பார்த்தபோது அவன் முகத்தில் ஒரு சிக்கலான ஒளியின் ஒரு சிறிய சுவடு மட்டுமே இருந்தது. அப்படின்னா நான் உனக்கு கொடுத்த பூக்கள் எல்லாம் உனக்கு ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சுதா? நான் கொடுத்த சாக்லேட்டுகளும் அப்படித்தான் இருந்துச்சா? பகுதி 426. நிச்சயதார்த்தம். இன்டர்நெட்டில் இருந்து கிடைக்கும் காதலியை சமாதானப்படுத்தும் உத்திகள் மிகவும் மோசமானவை. அவர்களுக்கு ஒரு பெண் தெய்வத்தை சமாதானப்படுத்தும் உத்திகள் தெரியாது. டேனி அப்படி சொன்ன உடனேயே உதடுகள் துடிக்க கீதா நடுங்கினாள். அவன் எதிர்வினை ஆற்றுவதற்குள் அவள் வேகமாக அவன் கைகளில் குதித்து அவன் இடுப்பை சுற்றி கட்டிக்கொண்டு அவன் மேல் ஒரு குழந்தை போல ஒட்டி கொண்டாள். அவன் கைகளில் இருந்து கொண்டே அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பிறகு அவனுக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அவன் இன்னும் ஒரு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவன் முகத்தில் இன்னொரு முத்தத்தை கொடுத்தாள். டேனி, இது ஒரு தவறான புரிதல். நான் இப்ப சும்மா உங்களை கேலிதான் செஞ்சேன். நீங்க எனக்கு எந்த பரிசும் கொடுக்க தேவையில்லை. நீங்க என்கிட்ட இனிமையா சில வார்த்தைகளை சொன்னாலே போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். கீதா சொல்லிக்கொண்டே ஜெனி தனது தலையை டேனியின் மார்பில் எப்படி புதைப்பாளோ இவளும் அப்படியே அவளை பின்பற்றினாள். அவள் அழகாக நடிக்க முயற்சித்த விதம் மிகவும் வேடிக்கையாக இருந்தது. தனது மார்பில் தலையை புதைத்துக் கொண்டிருந்த அவளை டேனி தனது கண்களை தாழ்த்தி பார்த்தான். அவனது விழிகள் ஆழமானது. அவனது தொண்டை லேசாக நடுங்க ஆரம்பித்தது. அவன் எப்போதும் அவளிடம் இருந்து இன்பத்தை தேடக்கூடாது என்பதை நன்கு அறிந்திருந்தான். அவன் எப்போதும் தனது சுய கட்டுப்பாட்டை பற்றி பெருமிதம் கொண்டிருந்தான். ஆனால் அது கீதா என்று வந்தபோது அவன் சக்தியற்றவனாக ஒவ்வொரு முறையும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தோற்றான். அவன் அவளை கைகளில் தூக்கிக் கொண்டு மாடிக்குச் சென்றான். கீதா சில வினாடிகள் இடைவெளியில் தனது சுய உணர்வை திரும்ப பெறுவதற்கு முன்பே அவன் பாதி வழி போயிருந்தான். அவள் விரைவாக அவனது சட்டைக்காலரை பிடித்துக்கொண்டு, ஒரு நிமிஷம் பொறுங்க டேனி
டேனி! அவன் கண்டு கொள்ளவில்லை. டேனி, எனக்கு உண்மையிலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது சீரியஸான விஷயம். கீதா பதட்டமாக கூச்சலிட்டாள். டேனி அவள் சாக்குப்போக்காக எதையோ சொல்ல முயற்சி செய்கிறாள் என்று கருதினான். அவள் ஒவ்வொரு இரவும் இது போன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவன் அவள் சொன்னதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து மேலே நடந்தான். கீதா தனது கைகளை அவனது கழுத்தில் சுற்றி கொண்டு, டேனி, நான் இன்னைக்கு பவித்ராவை சந்திச்சேன் என்றாள். டேனி தனது வழியில் அப்படியே நின்று அவளை பார்த்தான். கீதா அவசரமாக விளக்கினாள். டேனி, இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்த இடத்துல ஒரு எதிர்பாராத நிலைமை ஏற்பட்டுடுச்சு. நம்ம கம்பெனி முன்பதிவு செஞ்ச அந்த மாடல் அமலா திடீர்னு மேடைக்கு போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா அங்க பவித்ரா வந்து அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சா. ஆனா அவ நல்லா இல்ல டேனி. அதனாலதான் நான் கீதா டேனியை பயத்தோடு ஒரு பார்வை பார்த்தாள். மேலும் அவன் பவித்ராவிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அனைத்தையும் அவள் சொல்லிவிட்டாள் என்று அவனிடம் எப்படி சொல்வது என்று அவள் தயங்கினாள். கீதா அவனது கையிலிருந்து இறங்கி சோஃபாவில் போய் உட்கார்ந்தாள். அவள் டேனியை பார்த்து பக்கத்தில் வந்து உட்காருமாறு சைகை செய்தாள். அவள் உதடுகளை சுருக்கிக் கொண்டு, டேனி, யாராவது 2 பேருக்கு நடுவுல தவறான புரிதல் இருந்தா அவங்க ஒருவரை ஒருவர் தவிர்க்கிறது அவங்களோட பிரச்சனைய சரி செய்ய உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத ஒத்துக்கிறீங்களா? டேனி அமைதியாக அவளை பார்த்தான். ஜெய்ராஜ்குமார் இன்னும் பவித்ரா மேல அக்கறை காட்டுறாருங்கிறது உண்மைதான். அதனால அவர் அவங்க வீட்ல பார்த்த பெண்ணோட டேட்டிங் போனத அவர் விரும்பி செஞ்சிருக்க மாட்டார்னு தோணுது. அந்த டேட்டிங் அவர் பவித்ராவை ஏமாத்துறதுக்கோ அவரை விட்டு விலகி போறதுக்காகவும் வேணும்னே திட்டமிடப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கீதா ஒரு நியாயமான விளக்கம் அளித்தாள். அவளுடைய பகுப்பாய்வை கேட்ட டேனி, இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அவள் எப்படி அவர்களின் பிரச்சனையை முழுமையாக பார்க்க முடியும் என்று கேட்பவன் போல புருவங்களை உயர்த்தினான். பவித்ரா எனக்கு ஒரு நல்ல தோழி. ஜெய்ராஜ்குமார் அவளையே நிராகரிக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னாலும் அவ ஏன் முன்னால உடைஞ்சு போய் அழுதுட்டு உட்கார்ந்திருக்கும் போது அவளை என்னால சும்மா பாத்துட்டு இருக்க முடியல. அவகிட்ட உண்மைய சொல்லாம இருக்க முடியல. கீதா பேசி முடித்தவுடன் அவள் தலையை குனிந்து கொண்டு குற்ற உணர்ச்சியுடன் முணுமுணுத்தாள். டேனி, நான் என்னோட தவற ஒத்துக்கிட்டேன். இப்ப நீங்க என்ன திட்ட விரும்பினா திட்டிடுங்க. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்களை மூடியபடியே அவள் சிறிது நேரம் காத்திருந்தாள். ஆனால் அவன் குரல் கேட்கவில்லை. அவள் கண்களை திறக்க இருந்தபோது அவனது பெரிய கை இதமாக அவள் தலையை மெதுவாக வருடியது. அவள் லேசாக அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தபோது கீதாவின் கண்கள் டேனியின் ஆழ்ந்த பார்வையை நேருக்கு நேராக சந்தித்தன. ஏய், நீ எந்த தவறு செய்யல, அதனால நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றான் டேனி. அதிர்ச்சியடைந்த கீதா, அப்படின்னா இதுக்கு முன்னால நீங்க கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ நிகழ்காலம் வந்திருக்கு. டேனி தனது இருண்ட கண்களில் ஒளிரும் ஒளியைப் போல பதிலளித்தான். ஆனா பவித்ராவுக்கு இப்ப தெரியும், அன்னைக்கு அவ கடத்தப்பட்டப்ப அவளை மீட்டது ஜெய்ராஜ்குமார் தான்னு. அதனால அவரை தேடி போயிருக்கா. கீதா சொல்லி முடிக்கும் முன்னால் ராஜு வெளியில் இருந்து உள்ளே வருவதை கவனித்தாள். சின்ன முதலாளி, பிரசிடென்ட் ஜெய்ராஜ்குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி வந்திருக்கிறது. பகுதி 427. விடாமுயற்சியின் கடைசி துளி. ராஜ்குமார் குடும்ப வில்லாவின் பிரதான நுழைவாயில். வானம் படிப்படியாக இருட்டாக மாறிக்கொண்டிருந்தது. கடந்த சில நாட்களாக வானிலை மிகவும் குளிர்ச்சியாக மாறியிருந்தது. பனித்துகள்கள் காற்றில் மிதந்தன. குளிர்ந்த குளிர்கால காற்று
எலும்பில் ஊடுருவி நடுங்க வைக்கும் அளவுக்கு குளிராக இருந்தது. அவள் முன்னால் இருந்த அந்த பெரிய மாளிகையின் பிரதான நுழைவாயிலில் உறுதியாக நின்றபடி பவித்ரா தனது கோட்டை தன்னை சுற்றி இறுக்கமாக போட்டுக்கொண்டாள். அவளுக்கு அருகில் இருந்த காவல் பணியாளர், மிஸ், பிரசிடென்ட் ஜெய் உண்மையிலேயே இப்போ வீட்ல இல்ல. நான் இப்ப உங்களை உள்ள போக விட்டாலும் அதனால உங்களுக்கு பயம் இருக்காது. வானிலை ரொம்ப குளிரா இருக்கு. நீங்க தொடர்ந்து இங்க இப்படியே நின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் என்றான் பதட்டமாக. அவன் சொன்னதை கேட்ட பவித்ரா தலையை சற்று மேலே தூக்கி அவனை பார்த்து ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினாள். அவள் லேசான புன்னகையோடு அந்த காவல் பணியாளரை பார்த்து தலையாட்டினாள். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவர் வீட்ல இல்லன்னா பரவாயில்ல. நான் இங்கேயே நின்னு அவர் திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருக்கிறேன் என்றாள் பதிலுக்கு. பவித்ரா சொல்லி முடித்த பிறகு அவள் இரு கைகளையும் தனது கோட் பாக்கெட்டுகளில் நுழைத்துக் கொண்டு பொறுமையாக காத்திருந்தாள். ஜெயராஜ்குமார் இந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்பு இந்த சிட்டியில் ராஜ்குமாரின் குடும்பம் மிக பெரிய குடும்பமாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது இருக்கும் அனைத்தும் ஜெயராஜ்குமார் இங்கே வந்ததால் உண்டானது. வீழ்ச்சியடைந்த இந்த குடும்பத்தை மீண்டும் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வந்தது அவன்தான். இதை நினைத்தபோது பவித்ராவின் கண்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. அவளது நேசத்திற்குரிய ஜெய் சிறுவயதில் இருந்தே ரொம்பவும் புத்திசாலி. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த போதெல்லாம் அவள் எதுவும் சொல்லாவிட்டாலும் அவள் மனதில் இருப்பதை அவனால் எப்போதும் யூகிக்க முடிந்தது. ஆனாலும் அவன் உண்மையிலேயே ஒரு சலிப்பான மனிதன். அவள் எப்போதும் அவனை சமாதானப்படுத்தவும் அவனை சந்தோஷப்படுத்தவும் அவனுக்கு முன்னால் இடைவிடாமல் பேசுவாள். அவள் சிறுமியாக இருந்தபோது அவளது வேடிக்கையான செயல்களால் அவன் சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வாள். அந்த நாட்களைப் போலவே அவர்கள் எப்போதும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு படிப்படியாக மாறியது. அவள் தலையை உயர்த்தி அவளுக்கு முன்னால் இருந்த பெரிய கேட்டை பார்த்தபோது அவள் ஏதோ யோசித்ததாக தோன்றியது. அவள் இங்கு பலமுறை வந்திருக்கிறாள். அவன் ராஜ்குமார் குடும்பத்திற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்ட பிறகு அவனை பார்ப்பதற்காக அடிக்கடி அவள் இங்கு வந்திருக்கிறாள். ஆனால் அவள் வரும்போதெல்லாம் அவனை அவளால் பார்க்க முடிந்தது இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் அவளை பார்க்க விரும்பவில்லை. அவள் அவனுக்காக ஒரு நாள் முழுவதும் அடிக்கடி காத்திருந்தாள். இறுதியில் அவனை பார்க்க முடியாமல் அவள் ஏமாற்றத்துடன் வெளியேறுவாள். அவள் பல முறை ஏமாற்றமடைந்ததால் அவன் அவளை மறந்து நீண்ட காலம் ஆகிவிட்டதோ என்று கூட அவளுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவன் அவளை மறக்கவில்லை என்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்தது. அவள் ஆபத்தை சந்தித்த போது அவன் முதலில் அவளை காப்பாற்ற விரைந்து வந்திருக்கிறான். அவன் அவளை பார்க்க மறுத்தாலும் அவன் இன்னும் அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு தெரியும். வானம் படிப்படியாக இருட்டாக மாறிக்கொண்டிருந்தது. உறைபனியில் நீண்ட நேரம் நின்றதால் வீசிய பனிக்காற்றால் அவள் முகம் சிவந்திருந்தது. ஆனாலும் அவள் பொறுமையாக காத்திருந்தாள். அவள் உடல் இன்னும் நிமிர்ந்து நேராக நின்று கொண்டிருந்தது. இறுதியாக ஒரு கருப்பு கார் வெளிப்பட்டு அவள் இருக்கும் திசையை நோக்கி சென்றது. ஒரே பார்வையில் கார் அவளுக்கு அருகில் நெருங்கிக் கொண்டிருந்த போது பின் சீட்டில் அமர்ந்திருந்த ஜெயராஜ்குமாரை பவித்ரா கவனித்தாள். அவளை பார்த்தவுடன் அவன் கண்களில் வெளிப்பாடு நுட்பமாக மாறியது. உடனடியாக அவன் டிரைவரிடம் ஏதோ சொன்னான். கார் நிற்காமல் நேரடியாக வில்லாவை நோக்கி சென்றது. ஜெய்! கார் தன்னை தாண்டி போவதை பார்த்து பவித்ரா கத்தினாள். ஆனால் ஜெயராஜ்குமார் சிறிதளவு கூட கவலைப்படவில்லை. அவன் அவளை பார்க்காதது போல இருந்தான். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கார் வில்லாவுக்குள் நுழைந்தது. பதட்டமாக அவள் பின்தொடர்ந்து உள்ளே போக விரும்பினாள். ஆனால் காவல் பணியாளர்களால் அவள் நிறுத்தப்பட்டாள். மிஸ்,
நீங்களே இப்ப பாத்தீங்க இல்லையா, பிரசிடென்ட் ஜெய் சார் உங்களை பார்க்க விரும்பல. நான் இப்ப உங்களை உள்ள போக விட்டா நான் என்னோட வேலையை இழக்க வேண்டி வரும் என்றான் பரிதாபமாக. ஜெயராஜ்குமாருக்காக காத்திருக்க அவள் இங்கு வருவதை அந்த காவல் பணியாளர் முதல் முறையாக பார்க்கவில்லை. அவன் அவள் மேல் பரிதாபப்பட்டாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. வானம் ஏற்கனவே இருட்டாகிவிட்டது. பனி கனமாக விழுகிறது. நீங்க இப்ப தயவு செஞ்சு திரும்பி போங்க மிஸ். ஆனால் அந்த காவல் பணியாளரின் அன்பான ஆலோசனையை மீறி பவித்ரா தொடர்ந்து பிடிவாதமாக நின்றாள். இல்லை, நான் போவது இல்லை. அவர் வந்து என்ன பார்க்கலன்னா நைட்டு முழுக்க நான் இங்கதான் நிப்பேன். அவர் என்னை வந்து சந்திக்கும் வரை இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு ஜெய் கிட்ட போய் சொல்லுங்க என்றாள் அமைதியாக. அவள் இன்று அவனை பார்த்தே ஆக வேண்டும். மேடம், அந்த காவல் பணியாளர்களால் அவளை சம்மதிக்க வைக்க முடியாததால் அவனால் உள்ளே திரும்பி போய் அவள் சொன்னதை சொல்லிவிட்டு மட்டுமே வர முடிந்தது. விரைவில் அந்த காவல் பணியாளர் மீண்டும் வெளியே வந்து அவளை நோக்கி தலையை ஆட்டினான். பகுதி 428. அவள் அவளாக இல்லை. ஜெயராஜ்குமார் அவளை பார்க்க விரும்பவில்லை. இந்த செய்தியை பவித்ரா கேட்டபோது அவளுடைய உடல் பலவீனமாகிவிட்டது. ஆனால் மிக விரைவாக அவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள். உதட்டை கடித்தபடி அவள் பிடிவாதமாக தரையில் வேரூன்றியது போல நின்றாள். இரவில் பனி அதிகமாக பெய்தது. குளிர்ந்த காற்று அவளை கடந்த போது அது அவளது தோல் மேல் கத்தியால் கீறுவது போல அவளை துடிக்க செய்தது. அவளுடைய தலை மற்றும் தோள்களில் பனித்துளிகள் விழுந்திருந்ததால் பனியில் நின்று கொண்டிருந்த அவளது பலவீனமான மற்றும் மெல்லிய உருவம் வெள்ளை பின்னணியுடன் கலந்தது. அந்த காவல் பணியாளர் சில முறை வெளியே வந்து அவளை அங்கிருந்து வெளியேற்ற முயன்றார். ஆனால் அவள் மனம் திரும்ப மறுத்தபோது அவர் அந்த முயற்சியை கைவிட்டார். இரவு விழுந்தது. ஜெயராஜ்குமாரின் வில்லாவில் விளக்குகள் இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. வெளியில் இருந்த இருண்ட காட்சியுடன் ஒப்பிடும்போது இது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. கையில் இஞ்சி சூப் நிறைந்த ஒரு கிண்ணத்துடன் அவர்களது வீட்டின் நிர்வாகி செல்வம் வெளியே வந்தபோது ஜெயராஜ்குமாரை பார்த்தார். அவன் ஒரு கதவுக்கு பின்னால் பவித்ரா நின்றிருக்கும் இடத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் பனியில் நின்றிருந்தான். செல்வம் அவன் அருகே விரைந்து வந்தார். முதலாளி, உங்க உடம்பால இவ்வளவு குளிர்ச்சிய தாங்க முடியாது. தயவு செஞ்சு இந்த இஞ்சி சூப்பை குடிச்சிட்டு நீங்க ஹாலுக்கு வாங்க. அவர் குரலில் அக்கறை நிறைந்திருந்தது. ஆனால் ஜெயராஜ்குமார் சிறிதும் நகரவில்லை. அவனது பார்வை பவித்ராவின் மீது நிலைத்திருந்தது. அந்த உறைபனி காற்றில் நின்றிருந்த அவளது உருவத்தை பார்த்து ஜெயராஜ்குமாரின் கைகள் இறுக்கி பச்சை நரம்புகள் வெளியில் தெரிந்தன. தன்னை அறியாமல் ஓடிப்போய் அவளை இழுத்து மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஆவலை தடுக்க அவன் தன்னை கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்த வேண்டியிருந்தது. செல்வம் சொன்னதை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவன் செல்வத்தின் கையில் இருந்த இஞ்சி சூப் கிண்ணத்தை பார்த்தபோது அவன் கண்கள் பளிச்சிட்டன. செல்வம், அதை கொண்டு போய் அவளுக்கு கொடுங்க என்றான். என்ன? செல்வம் அதிர்ச்சியில் கத்திவிட்டார். ஆனால் அவர் விரைவில் தனது மனநிலையை மீட்டெடுத்து, ஆனா முதலாளி என்று கேட்டார். செல்வம் என்ன சொல்ல விரும்பினாரோ அவர் அதை சொல்லி முடிப்பதற்குள் ஜெயின் குளிர்ந்த பார்வை அவரை மேலும் பேசாமல் தடுத்தது. கையில் சூப்பை வைத்துக்கொண்டு அவர் பிரதான கதவை நோக்கிச் சென்று பவித்ராவிடம் போனார். மிஸ் பவித்ரா, இப்ப ரொம்ப குளிரா இருக்கு. நீங்க ரொம்ப நேரமா இங்க பனியில நிக்கிறீங்க. உங்க உடல் இதை எப்படி தாங்கும்? தயவு செஞ்சு இந்த சூப்பை குடிங்க. செல்வம் சொல்லிக்கொண்டே அவர் சூப் நிறைந்த கிண்ணத்தை அவளிடம் நீட்டினார். பவித்ரா நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்ததால் அவள் உடல் சற்று கடினமாக ஆகியிருந்தது.
அவள் முன்னால் இருந்த செல்வத்தையும் ஆவி பறக்கும் சூடான சூப்பையும் பார்த்தபோது அவள் இதயம் வேகமாக துடித்தது. யார் இதை எனக்கு கொடுக்க சொன்னது? ஜெய்தான் இல்லையா? அவன் இன்னும் அவள் மேல் அக்கறை கொண்டிருந்தால் பிறகு ஏன் அவளை பார்க்க வெளியே வரவில்லை? அடுத்த நொடி செல்வம் விளக்கினார். இல்லை மிஸ் பவித்ரா, முதலாளி வேலையில இருந்து சோர்ந்து போய் வந்தாரு. அவர் வந்த உடனேயே தூங்க போயிட்டாரு. இந்த சூப்ப நான் தான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். முதலாளிக்கு இது பத்தி தெரியாது என்றார் அவர் பொறுமையாக. இதை கேட்டவுடன் பவித்ராவின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்தது. அவள் மீண்டும் அந்த இஞ்சி சூப் நிறைந்த கிண்ணத்தை கேலியாக பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வர முயற்சித்தது. அவள் கைகளை இறுக்கினாள். இந்த நிலையில் யாரும் அவளை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவள் பின்னால் விலகி நின்றாள். செல்வம், எனக்கு இது வேணாம், நீங்க இதை எடுத்துட்டு போங்க என்றாள் அவள். மிஸ் பவித்ரா, செல்வத்தால் அவளை மேலும் சம்மதிக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் ஏற்கனவே திரும்பி நின்று கொண்டாள். அவர் சொன்னதை கேட்க மறுத்துவிட்டாள். தனது கைகளில் சூப்பை எடுத்துக்கொண்டு திரும்பி செல்லும்போது செல்வம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். இப்படி நடப்பது முதல் முறை அல்ல. பவித்ராவை இந்த நிலையில் பார்க்கும்போது அவரது முதலாளியின் இதயம் உடைந்தது. ஆனால் அவர் அவளை சந்திக்க மாட்டார். அவள் இப்படி வெளியே வந்து நிற்கும் போதெல்லாம் அவள் திரும்பும் வரை அவன் அவளை நின்று பார்த்து கொண்டே இருப்பார். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அவர் சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து விடுவார். செல்வத்தின் முகம் தனது முதலாளியை நினைத்து மனவேதனையால் நிறைந்தது. ஆனால் அவர்களில் இருவரில் ஒருவரை கூட விட்டுக் கொடுக்க அவரால் சம்மதிக்க முடியவில்லை. எனவே அவர் சூப்பை கைகளில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் அமைதியாக சென்றார். செல்வம் வந்து என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வெளியே என்ன நடந்தது என்பதை ஜெய்ராஜ்குமார் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்தான். அந்த சூப்பை அவளுக்கு கொடுக்க சொல்லி சொன்னது அவன் இல்லை என்று அவள் கேள்விப்பட்ட போது அவள் உறைந்த சிறிய முகத்தில் கண்ணீருடன் அவள் கண்களும் துடித்தன. இந்த காட்சியின் ஒவ்வொரு பிட்டும் ஒரு ஊசியைப் போல அவனது இதயத்தில் துளைத்தது. அவளை எப்படியெல்லாம் அவனது கைகளில் ஏந்திக் கொள்ள அவன் ஏங்கினான். அவன் அவள் தலையில் இருந்த பனித்துளிகளை விலக்கிவிட விரும்பினான். அவளது கையை அவனோடு சேர்த்து பிடித்துக்கொண்டு அவளுக்கு கொஞ்சம் அரவணைப்பை கொடுக்க ஆசைப்பட்டான். அவன் எப்படியெல்லாம் அவளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனால் அவன் விரும்பியது எதையும் செய்ய முடியாவிட்டாலும் தூரத்தில் இருந்தே அவளை பார்க்கவாவது முடிந்தது. பகுதி 429. மிகவும் ஆழமான சொல்லப்படாத அன்பு. அந்த நேரத்தில் செல்வம் திரும்பி வந்து கவலையோடு அவனிடம் சொன்னார். முதலாளி, நாம பவித்ராவ அங்க தொடர்ந்து இப்படியே நிக்க அனுமதிச்சா எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. இன்னைக்கு உங்களை பார்க்காம அவங்க இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு சொன்னதாக காவல் பணியாளன் வந்து சொல்லிட்டு போறான். அவரது முழு வாழ்க்கையிலும் பவித்ரா அளவுக்கு உறுதியுள்ள ஒரு பெண்ணை செல்வம் பார்த்ததில்லை. அவள் பல தாக்குதல்களுக்கு ஆளான போதும் அடிக்கடி அவளுக்கு அவமானங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே வழங்கப்பட்ட போதும் கூட எந்த ஒரு புகாரும் இல்லாமல் இந்த மனிதனுக்காக அவள் காத்திருக்கிறாள். இரவு முழுவதும் அங்கேயே தொடர்ந்து நிற்பேன் என்று அவள் சொன்னதாக கேட்டபோது செல்வம் அவளை சந்தேகிக்கவில்லை. ஜெய்ராஜ்குமார் மிக நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். திடீரென்று அவன் திரும்பி கேரேஜை நோக்கி சென்றான். அவன் அவனது குடும்ப வில்லாவை விட்டு எங்காவது வெளியேறி போய்விட தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் வீட்டில் இல்லாதவரை அவள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அது பயனில்லை என்ற செய்தியை அவளுக்கு கிடைக்கும். முதலாளி, இப்ப தாமதமாகிவிட்டது. நீங்க எங்க போறீங்க? இப்ப வெளியில ரொம்ப குளிரா இருக்கு. உங்க உடம்புக்கு இந்த குளிர் ஒத்துக்காது. உங்களால இதை தாங்க முடியாது.
செல்வம் சொல்லிக்கொண்டே விரைந்து வந்து அவனை பதட்டத்துடன் பின்தொடர்ந்தார். ஆனால் கார் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் கேரேஜை விட்டு வெளியில் சென்றது. அது அந்த பங்களாவின் பிரதான நுழைவாயிலில் இருந்து வெளியேறியது. காரின் ஹெட்லைட்கள் அவளது வெளிரிய முகத்தில் பிரகாசித்த போதும் பவித்ராவின் கண்களில் இருந்த உறுதியே மாறாமல் இருந்தது. இரவு முழுவதும் இங்கே நிற்க அவள் உண்மையில் திட்டமிட்டிருந்தாள். சரியாக இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு அவனை அவள் பார்க்க விரும்பியதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஜெயராஜ்குமாரின் கண்கள் குறுகின. அவன் ஸ்பீட் பிரேக்கர் மீது ஏறி இறங்கி வெளியேற தயாராகும் முன் ஒரு நொடி மட்டுமே தயங்கினான். அந்த நேரத்தில் அவள் அவனை பார்ப்பாள் என்று பவித்ரா எதிர்பார்க்கவில்லை. அவன் தனது டிரைவரை அழைத்து வரவில்லை. அதற்கு பதிலாக தானாகவே காரை ஓட்டுகிறான். அவளை நோக்கிய அவனது பார்வை மிகவும் இறுக்கமாகவும் விலகியதாகவும் இருந்தது. அது மிகவும் குளிராக இருந்தது. அவள் அவனுக்கு முற்றிலுமான அந்நிய பெண் போல இருந்தாள். அவனது இந்த மிளகாய் போன்ற எரிச்சலான அணுகுமுறை கீதா குறிப்பிட்ட அந்த மனிதனிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அவளை பற்றி அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தவன் அவன். பவித்ரா அவளது புருவங்களை சுருக்கினாள். ஆவேசமடைந்த அவள் திடீரென்று திரும்பி அவன் காருக்கு முன்னால் தன்னை தூக்கி எறிந்தாள். பவித்ரா! ஜெயராஜ்குமார் கிட்டத்தட்ட உடனடியாக பிரேக்கில் ஏறி நின்றான். ஆனாலும் காரின் வேகம் காரணமாக அது இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் பிறகு நின்றது. பவித்ரா முதலில் தரையில் விழுந்தாள். பவித்ரா! ஸ்டியரிங் தனது இரு கைகளாலும் பிடிக்கும்போது ஜெயராஜ்குமாரின் முகம் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் பயங்கரமாக வெளுத்தது. மற்ற எதை பற்றியும் கவலைப்பட நேரம் இல்லாமல் அவன் சீட் பெல்ட்டை அவிழ்த்துவிட்டு உடனடியாக காரில் இருந்து வெளியேறினான். அவன் காரின் முன்புறம் சென்று அவளை தன் கைகளில் தூக்கினான். தொடர்ந்து அவன் வாசலில் இருந்த காவல் பணியாளர்களை பார்த்து கத்தினான். நீங்களாம் ஏன் இன்னும் அங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வேகமா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. அவன் தனது வார்த்தைகளை முடித்த தருணத்தில் ஒரு கை அவனது சட்டையை இழுத்தது. அவள் அதை மிகுந்த பலத்துடன் பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு முன் இருந்த மனிதன் அவளது மாயத் தோற்றத்தின் ஒரு பகுதி என்று அவள் பயப்படுவது போல இருந்தது. உணர்ச்சி மேலிட மூச்சு திணறலோடு அவள், நான் நல்லா இருக்கேன் என்றாள். அவன் அமைதியாக அவளை பார்த்தான். ஒருவர் மீது அதிக அக்கறை கொண்டவர் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் மேலும் குழப்பத்திற்குள் தள்ளப்படுவார். அவள் விழுந்த இடம் காரின் முன்புறத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்ததை ஜெய் இப்போதுதான் கவனித்தான். அவன் தன் காரை அவள் மேல் மோதவில்லை. அவள் வெறுமனே தரையில் விழுந்தாள். இருந்த போதும் அவனது இதயத் துடிப்பு சரியாகவில்லை. இந்த தருணத்தில் இருந்ததைப் போல அவனது இதயம் ஒருபோதும் வேகமாக துடித்ததில்லை. ஏதோ ஒன்று அவனது இதயத்தை இறுக்கமாக கசக்கி மூச்சுவிட முடியாமல் போனது போல அவன் ஒரு மூச்சுத் திணறலை உணர்ந்தான். அவன் உணர்ந்த கவலை காரணமாக யோசிக்க முடியாத ஒரு கோபம் அவனுக்குள் உண்டானது. அவன் கையை நீட்டி அவள் தோள்களை இறுக்கமாக பற்றி அசைத்து, நீ உன்னையே கொல்ல விரும்புறியா? நான் சரியான நேரத்துல நிறுத்தாம போயிருந்தா என்ன ஆகும்னு நீ யோசிச்சியா? ஜெயராஜ்குமார் அவளை பார்த்து கத்திய பிறகு அவன் அவள் மீது இருந்த பிடியை விடுவித்தான். திரும்பி அவன் கிளம்ப தயாரானான். பவித்ரா அவனது கையை பிடித்துக்கொண்டு, ஜெய், நான் என்ன கொல்ல விரும்பினாதான் நீங்க கவலைப்படுவீங்களா என்று கேட்டாள். ஜெயராஜ்குமார் அப்படியே நின்றான். அவனை அறியாமலேயே அவனது கைகள் இறுகின. அவன் உதடுகளை இறுக்கமாக கடித்ததால் அவளுக்கு பதில் அளிக்கவில்லை. பவித்ரா முன்னால் நடந்து போய் அவனுக்கு எதிரில் நின்றாள். ஒரு பிடிவாதமான தோற்றத்தோடு அவனை உறுதியாக பார்த்தபடியே, ஜெய், எனக்கு எல்லாம் தெரியும். போன முறை என்னை காப்பாத்தினது நீங்கதான். நீங்க என் மேல வெளிப்படையா இவ்வளவு அக்கறை வச்சிருக்கும் போது என்னை ஏன் தள்ளிவிட நினைக்கிறீங்க? அவள் மிக கடினமாக கட்டுப்படுத்த முயன்றும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பவித்ரா கையை உயர்த்தி
அவளது கண்ணீரை துடைத்தாள். தொடர்ந்து அவள் தனது அழகான பிரகாசமான கண்களால் அவனை முறைத்தாள். ஜெய், நீங்க என்ன விரும்புறீங்கன்னு ஒத்துக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயமா? பகுதி 430. நான் அவளை விரும்புகிறேன். அவளை மட்டுமே எனக்கு பிடிக்கும். அவள் அவனுக்காக இங்கு வந்ததற்கு இதுதான் ஒரே காரணம் என்று ஜெயராஜ்குமார் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவனது உடலில் உள்ள நரம்புகள் இறுக்கம் அடைகையில் அவன் கண்களில் பார்வை மங்கியது. அவன் அவள் மீது எப்போது பாசம் வளர ஆரம்பித்தது என்பது அவனுக்கு நினைவில் இல்லை. அவன் அவளை பார்த்த முதல் தடவையில் இருந்து அவள் எப்போதும் அவன் இதயத்தில் இருந்ததை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் அந்த அனாதை இல்லத்தில் இருந்தபோது யாரோடும் தொடர்பற்ற, பெற்றோர் இல்லாத ஒரு அனாதையாக இருந்தான். மற்றவர்கள் அவனை ஒரு சமூக விரோதி போல நினைத்துக் கொண்டு படிப்படியாக அவனிடம் இருந்து விலகி செல்லத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் வெளிப்படையாக 2 வெவ்வேறு உலகங்களை சேர்ந்தவர்கள் என்றாலும் அந்த அனாதை இல்லத்திற்கு அவனை பார்ப்பதற்காக செல்வதற்கு எப்போதும் சாக்குகளை கண்டுபிடிப்பது அவள்தான். அவள் அவனுடன் ரவுண்டவுன் நூலகத்திற்கு வருவாள். வழக்கமாக நாள் முழுவதும் அந்த இடத்தையே சுற்றி கொண்டிருப்பாள். அவன் தத்தெடுக்கப்பட்ட பின்னர் இருவரும் சொந்தக்காரர்களாக மாறினர். அவள் அவனை அடிக்கடி சந்திக்க வந்து முழு நேரமும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை மகிழ்விக்க அவளால் முடிந்த வரை முயன்றாள். அந்த நேரத்தில் அவள் இன்னும் சிறிய பெண்ணாக இருந்தாள். அவளுடைய சிறிய மூளை நல்ல நகைச்சுவை உணர்வை கொண்டிருந்தது. அதுபோல அவள் கதை சொல்லி முடிக்கும்போது அவள் நடித்து காட்டும் அழகை பார்த்து அவன் எப்போதும் சத்தமாக சிரிப்பான். அவன் முகத்தில் இனிமையான புன்னகையை பார்த்தவுடன் அவள் மிகவும் திருப்தியாக உணர்வாள். அவனும் ஒருமுறை இருவரும் இப்படியே ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்றுதான் நினைத்திருந்தான். அவர்கள் இருவரும் சிறுவயது நண்பர்கள், இளம் மற்றும் அப்பாவி நண்பர்கள். கூடுதலாக அவன் அவளை எப்போதும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள முடியும் என்று அவன் நினைத்தான். ஜெயராஜ்குமார் தனது பார்வையை திருப்பிக் கொண்டு அவனுக்குள் எழுந்த உணர்ச்சிகளை அவன் கண்களில் தெரியாமல் மறைத்துக் கொண்டான். அவன் ஏதோ சொல்ல விரும்பிய போது அவள் பையில் இருந்த செல்போன் ஒலித்தது. அவள் அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை. தொலைபேசி ஒலிப்பதை நிறுத்தியது. பின்னர் மீண்டும் ஒரு முறை ஒலித்தது. யாரோ அவசரமாக அவளை அழைப்பது போல தோன்றியது. அது இன்னும் சில முறைகள் அடித்த பிறகும் பவித்ரா இவ்வளவு நேரமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்த ஜெய்யை பார்த்தாள். பிறகு தலையை தாழ்த்தி அவள் பேக்கில் இருந்து அவளது போனை எடுத்தாள். அவள் மேனேஜரிடம் இருந்து வந்த அழைப்பு என்பதை உணர்ந்ததும் அவள் தொலைபேசியை ஆன் செய்தாள். பவித்ரா, சமீபத்திய செய்திய பாரு. பிரசிடென்ட் ஜெயராஜ்குமார் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுடைய மேனேஜரின் பதட்டமான குரல் தொலைபேசி அழைப்பின் மறுமுனையில் இருந்து ஒலித்தது. பவித்ரா வெறுமனே விரித்துப் பார்த்தாள். அவள் முன்னால் நின்று கொண்டிருந்த ஜெய்யை பார்த்தாள். அவள் இப்போது கேட்பதை அவளால் நம்ப முடியவில்லை என்பது போல இருந்தது அவளது பார்வை. சிறிது நேரம் கழித்து அவள் இறுதியாக மீண்டும் தனது நினைவுக்கு வந்து தனது தொலைபேசியில் நியூஸ் ஆப்பை திறந்தாள். இப்போது வெளியிடப்பட்ட இந்த தலைப்பு செய்தி புதியது, சூடானது. ராஜ் கார்ப்பரேஷனின் புதிய மேடம் ஜெயராஜ்குமாரை அவர் இன்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் மிக விரைவில் நிச்சயதார்த்தம் செய்ய இருக்கிறார்கள். அந்த தலைப்பு செய்திக்கு கீழே ஒரு சில புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. புகைப்படத்தில் இருந்த அந்த பெண்ணை அவள் முன்பு பார்த்திருந்தாள். அந்த பெண்தான் அன்றைக்கு ஒரு நாள் அவனோடு டேட்டிங்கில் இருந்தவள். ஆனால் அவர்கள் இருவரும் புகைப்படங்களில் டேட்டிங்கில் அணிந்திருந்த அதே உடைகளை அணிந்திருக்கவில்லை. வேறு அர்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால், முதல் சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதே இதன் பொருள். பவித்ராவின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் கையில் இருந்த செல்போனை உயர்த்தி
ஜெய்யிடம் காட்டி, இது உண்மையானதா என்று கேட்டாள். திரையில் வந்த செய்தியை பார்த்து ஜெய்ராஜ்குமார் தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். அவள் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவன் கோபமாக புருவத்தை சுளித்தான். அவனது மௌனம் அவன் அதை ஒப்புக்கொள்கிறான் என்பதை சொன்னது. பவித்ரா அவளது பிடியை தளர்த்தினாள். கையிலிருந்த செல்போன் தரையில் விழுந்தது. தடுமாறியபடி அவள் பின்னோக்கி அடியெடுத்து வைத்தாள். அவள் தலையை மேலே தூக்கி அவனை பார்த்து கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு, அப்படின்னா நான் என்ன செய்யறது? நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு? அவன் எப்போதும் அவளுடன் இருப்பான் என்று அவன் உறுதியளித்தான். என்ன நடந்தாலும் அவள் மீதான தனது பிடியை ஒருபோதும் விடுவிக்க மாட்டேன் என்று அவன் உறுதியளித்தான். அது எப்போது என்பது ஒரு பொருட்டல்ல என்று அவன் உறுதியளித்தான். ஆனால் அவள் ஏதேனும் ஆபத்தை சந்தித்தால் அவன் எப்போதும் வருவான். அவன் வாக்களித்த அனைத்தையும் அவள் நினைவில் வைத்திருந்தாள். ஆனால் அவன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான். ஜெய்ராஜ்குமார் அவளை முறைத்துப் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து அவன் மெதுவாக சொன்னான், நாம 2 பேரும் ஒருபோது ஒன்னா இருக்க முடியாதுன்னு ஆரம்பத்திலிருந்தே நான் உன்கிட்ட சொன்னேன். நீ இப்ப என்ன சீக்கிரம் போக அனுமதிச்சா அது நம்ம 2 பேருக்குமே நல்லது. அவனது இந்த ஒற்றை வாக்கியம் அவனுக்குள் இருக்கும் அனைத்து சக்தியையும் தீர்த்து விட்டதாக தோன்றியது. அவன் சொல்லி முடித்தவுடன் அவளை கடந்து போக தயாரானான். அவன் தனது முதல் அடியை எடுத்து வைத்த போது பவித்ராவின் குரல் அவனுக்கு பின்னால் இருந்து ஒலித்தது. ஜெய், இந்த போலீஸ் செய்தியை நம்பி நான் உங்களை விட்டுட்டு போயிருவேன்னு நீங்க நினைச்சீங்களா? அவள் அவன் முன்னால் மறுபடியும் போய் நின்று எரியும் விழிகளால் அவனை முறைத்துப் பார்த்தாள். சரி, நீங்க என்னை விட்டுட்டு போக விரும்புறீங்க இல்லையா? நல்லது. ஒரு நைட் என்னோட சேர்ந்திருந்து நான் திருப்தி அடைகிற வரைக்கும் நீங்க எனக்கு சேவை செஞ்சீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிருவேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் என்றாள் பவித்ரா.